28/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மள இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து ஞானி முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒரு தந்தை கூறுவதை மட்டும்தான் கேட்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கூற வேண்டும். பாபா சொல்றாரு, பாபா என்ன சொல்றாரோ அது மட்டும் தான் கேட்கணும். முரளியில என்ன சொல்றாரோ பாபா அதை தான் கேட்கணும். அதை கேட்டு மற்றவங்களுக்கும் சொல்லணும் சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு என்ன புரிய வைத்திருக்கிறார்? மற்றவங்க எல்லாம் போய் சொல்லணும் இல்லையா? இப்ப நம்ம பாபா நமக்கு அறிமுகம் கொடுக்குறாரு, நமக்கு அவர் தெரிஞ்சிச்சு. அப்ப அவர் என்ன நமக்கு புரிய வைக்கிறார்? மற்றவங்க போய் சொல்றதுக்காக. பதில்: ஆத்மாக்களாகி நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என பாபா புரிய வைத்திருக்கிறார். பாபா நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நம்ம இந்த உடம்பு கிடையாது, நம்மளாம் ஆத்மா. உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சகோதரர்கள். ஏன்னா ஒரு சிவத்தந்தையோட குழந்தைகள்ன்றதுனால எல்லாரும் ஒரு அப்பாவுடைய குழந்தைகள்னா எல்லாரும் சகோதரர்கள் தானே. அது மாதிரி நமக்கு பாபா புரிய வச்சிருக்காரு. நீங்கள் ஒரு பாபாவின் நினைவில் மட்டுமே இருக்க வேண்டும், இந்த விஷயத்தை நீங்கள் அனைவருக்கும் கூறுங்கள் சொல்றாரு. இப்ப என்னன்னா, பாபா அவரை ஆத்மான்னு புரிஞ்சு அவரை நினைச்சோம்னா நம்ம பாவம் போயிடும். அப்ப அரைக்கால்பமா எல்லார் தலை மீதும் பாவ சுமைகள் இருக்குது. அதனாலதான் இங்க பிறப்பெடுத்து எடுத்து நம்ம நிறைய துக்கங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதனால இதுல இருந்து விடுபடணும்னா இதுக்கு ஒரே வழிதான், ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மா அவர் எப்படி இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாரு அப்படின்றத கரெக்டா தெரிஞ்சு, அவர் பரந்தாமத்துல எந்த ரூபத்துல இருக்கிறாரு, அவர் பேர் என்ன, எல்லாமே கரெக்டா வடிவம் ரூபம் எல்லாம் தெரிஞ்சு நினைக்கும் போதுதான் நம்ம பாவம் அழியும். அததான் பாபா சொல்றாரு. இதை நீங்க புரிஞ்சுட்டு அவர் நினைவுல இருந்து இந்த விஷயத்த எல்லாருக்கும் சொல்லுங்கன்றாரு. ஏனென்றால் நீங்கள் முழு உலகத்தில் இருக்கும் சகோதரர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு ஒண்ணு தெரிஞ்சு நம்ம நன்மை அடைஞ்சிருக்கோம்னா அது எல்லாருக்குமே எல்லாரும் அந்த நன்மை அடையணும். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொல்லி கூட ஒரு பழமொழி இருக்கு. அது மாதிரி நம்ம அடைஞ்சதை மற்றவங்களும் அடையணும்ட்டு நீங்க எல்லா சகோதரர்களுக்கும் நன்மை செய்யணுன்றாரு. நீங்கள் தான் இந்த சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். நம்மளாம் கடவுளுடைய கருவியா நம்ம யூஸ் பண்றாரு. நம்ம இந்த சேவைக்கு கருவியா இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி எனும் பெரும்பாலும் ஏன் சொல்லப்படுகிறது? இதுவே அறிமுகம் கொடுத்தல் ஆகும். அவங்கள்ட்ட நீங்க வர்றவங்கள்ட்ட ஓம் சாந்தின்னு ஏன் சொல்றோம் அப்படின்றத புரிய வைக்கலாம். இதுவே பாபாவுடைய அறிமுகம். தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்க முடியுன்றாரு. ஓம் சாந்தினா, ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா என்னோட சுய தர்மமே சாந்தி தான். நான் சாந்தியை தேடி வெளியே அலைய தேவையில்ல. நான் ஆத்மான்னு புரிஞ்சிட்டாலே எனக்குள்ளார அமைதி வந்துடும் இல்லையா? என்னுடைய இருப்பிடமே பரந்தாமன் தான். நான் அங்கிருந்தான் அமைதியான இடத்துல இருந்தான் இங்க நடிக்க வந்திருக்கேன். நான் திரும்ப அங்க போயிடுவேன். இது அறிமுகம், ஆத்மாவினுடைய அறிமுகம். ஆத்மாவினுடைய அறிமுகத்தை ஆத்மாதான் கொடுக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாதான் சரீரத்தின் மூலமாக பேசுகிறது. இப்ப பேசுறது ஆத்மாதான். இந்த உடல் மூலமா பேசுது, வாய் மூலமா பேசுது. ஆனா சரீரம்லாம் பேசல. அதுக்கு பிரெயின் மூளை இருக்குதாலும் மூளைக்கு ஆத்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாதான் எல்லாத்தையும் செய்யும். ஆத்மா இல்லாமல் சரீரம் எதையுமே செய்ய முடியாது. பாருங்க, இப்ப ஒரு பணம் இருக்கு, டெட் பாடி இருக்குன்னா அதுல மூளை இருக்குது, ஹார்ட் இருக்குது. ஆனா ஏன் ஏங்கல? அந்த சரீரம் ஏன் பேசல? சரீரம் பேச மாட்டுது, எந்த செயலையும் செய்ய மாட்டுது, அப்படியே படுத்து கிடக்குதுன்னா அதுல உயிர் இருந்தாதான் அந்த உடலுக்கு உடலால எது வேணாலும் செய்ய முடியும். அதை சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியுன்ற மாதிரி அந்த உயிர் இருந்தது, ஆத்மான்றதுதான் உயிர். அந்த உயிர் இருந்தாதான் அந்த சரீரம் வேலையை செய்யும். அதனால ஆத்மா இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாதுன்றார். எல்லாரும் சொல்றாங்களா, மனசு எங்க இருக்குன்னா அந்த மார்பு பகுதியை காட்டுவாங்க. மனசுனா அங்க இருந்து அப்புறம் ஏன் அந்த டெட் பாடிக்கு ஏன் மனசு இல்லை, எண்ணங்கள் ஏன் ஓடல? அப்புறம் மூளையை கேட்டாங்கன்னா நமக்கு புத்தி எங்க இருக்குன்னு கேட்டா மூளையை காட்டுவாங்க. பிரெயின்ல தான் புத்தி இருக்கு. அப்ப செத்து போன டெட் பாடிக்கு ஏன் புத்தி இல்லாம போச்சு? அப்ப மனசு புத்தி எல்லாம் எங்க இருக்குது? மனசு புத்தி எல்லாம் ஆத்மாலதான் இருக்குது. ஆத்மாதான் அந்த உடலை இயக்குற சக்தி. அப்ப எல்லாமே நம்ம இந்த சரீரம் இயங்குது, சரீரம் செய்யுது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். உண்மையில இந்த சரீரம் எதுவுமே செய்யாது. ஆத்மா அதுக்குள்ள இருந்துதான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்குது. ஒரு உடல் விட்டு இன்னொரு உடல் எடுத்து அந்த பாவ புண்ணிய கணக்கை முடிக்குது ஆத்மா. எனவே இந்த ஆத்மா சிவபாபா தனது அறிமுகத்தை கொடுக்கிறது சொல்றாரு. இப்ப சிவபாபா அவருடைய அறிமுகத்தை அவர் கொடுக்குறாரு நமக்கு. நம்ம ஆத்மாக்கள் பரம்பிதா பரமாத்மாவின் வாரிசுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எல்லாமே யாருன்னா நம்மளுடைய அப்பாவே கடவுள் தான்.
இது தெரியாம நம்ம இருந்திருக்கிறோம். அவரை கோயில் கோயிலா தேடி அறிஞ்சிருக்கோம். ஆனா கடைசியில நம்மளாம் ஆத்மாதான், இந்த உடம்பு கிடையாது. நம்மளுடைய அப்பாவே, அப்பா வந்து பரம்பிதா பரமாத்மா, அது உயர்ந்தவர் அவரு. அவருடைய குழந்தைதான் நம்ம அப்படின்னும் போது அவருடைய குணம் தான் நமக்கு இருக்கும் இல்லையா? அப்ப நம்மளும் ஒரு காலத்துல நல்லவங்களா இருந்தவங்க. இப்பதான் இந்த வந்து மாயையோட உலகத்துல இந்த உடல் தான் மெய்யின்னு நினைச்சுக்கிட்டு பொய்யா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால ஆத்மான அந்த உண்மையை புரிஞ்சுக்கல. அந்த உண்மையை புரிஞ்சுக்கும் போது நம்ம கடவுள் யாருன்னே தெரியுது. அவர்களோ ஆத்மாவே பரமாத்மான்ட்டு சொல்றாங்க. வெளி உலகத்துல பாருங்களேன், நானே கடவுள் சொல்லிக்கிறாங்க. நானே கடவுள்னா பிறப்பு இறப்புல அவங்க வராமலா இருக்கிறாங்க. உடம்பு இருக்குது இல்லையா? உடம்பு இருக்கும்போது நானே கடவுள்னு எப்படி சொல்ல முடியும்? சாஸ்திரங்களே இருக்குது. அவர் பிறப்பிறப்புல அவர் வர முடியாதுன்ட்டு இருக்குது சாஸ்திரங்கள்ல. அப்போ மனுஷனா இருந்துட்டு நானே கடவுள்னு சொன்னா என்ன அர்த்தம்? குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தையும் இப்ப புரிய வைக்கப்படுகிறது சொல்றாரு. நீங்க எல்லாம் ஏமாறாம இருக்கணுன்றதுக்காக பாபா நமக்கு எல்லாத்தையும் இப்ப புரிய வைக்கிறார். தந்தை குழந்தைகளே குழந்தைகளேன்னு கூறுவார் அல்லவா? இப்ப கடவுள் வந்தாருன்னா அவரோட குழந்தைகள் தான் நம்ம. அவர் நம்ம எப்படி கூப்பிடுவாருன்னா குழந்தைகளே குழந்தைகளேன்னு தான் கூப்பிடுவாரு. ஆன்மீக குழந்தைகளே, இந்த உடல் மூலமாக நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு ஆன்மீக தந்தை இப்ப சொல்றாரு. நம்ம இந்த உடல் மூலமா தான் நம்ம வந்து இப்ப தெரிஞ்சுட்டோம். எத்தனையோ பிறவி எத்தனையோ உடல் எடுத்துருக்கிறோம். ஆனா கடைசியா இந்த உடல்ல தான் நம்ம கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆன்மீக தந்தை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்றாரு. முதலில் ஞானம், பிறகுதான் பக்தி என பாபா புரிய வைக்கிறார். பாபா சொல்றாரு பாருங்க, நீங்க எடுத்த உடனே பக்தி எல்லாம் செய்யல. முதல்ல உங்களுக்கு ஞானம் தான், அப்புறம்தான் பக்தின்னு சொல்லி புரிய வைக்கிறார். முதலில் பக்தி பிறகு ஞானம் என்பது அல்ல சொல்றாரு. முதலில் ஞானம் தான் வருது, பகல் பொழுதுதான் இருக்குது, அப்புறம் தான் இரவு வருது. பக்தி தான் இரவுன்றாரு. நம்ம வந்து கடவுள் வந்து நம்மளை நல்லாதான் படைச்சாரு. நம்ம வந்து சொர்க்கத்துலதான் வாழ்ந்தோம். நம்ம ஆத்மா ஃப்ரெஷ் பீஸா தான் கீழே இறங்கி வந்தோம். நம்ம ஆத்ம உணர்வுலதான் இருந்தோம். நல்லாதான் கடவுள் உலகத்தை படைச்சார். ஆனா நம்ம அப்படியே இறங்கி 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 வந்து 2500 வருஷம் கழிச்சு நம்ம தேக உணர்வுல வந்துட்டோம். ஆத்ம உணர்வு இழந்து தேக உணர்வு, தேகம்தான் நான் நினைச்சிட்டோம். ஆத்மா நான்றதை மறந்து போய் தேகம்தான் நான் நினைச்சிட்டனால இரவா போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடவுளை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டோம், பக்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம்தான் பக்தியே வந்ததுன்றாரு. பிறகு பகல் எப்போது வந்தது? திரும்பவும் நம்ம பக்தியில போயிட்டு நம்ம கஷ்டப்பட்ட பிறகுதான் திரும்ப நமக்கு வைராக்கியம் வந்தது. பக்தியின் மீது வைராக்கியம் ஏற்படும் போதுதான் திரும்ப பகல் வருகிறதுன்றாரு. அதுக்கப்புறம் எப்ப அந்த இரவு முடியுதோ, நமக்கு எப்ப அந்த நல்ல நேரம் வருதோ, அப்பதான் நம்ம புத்தியில ஞானம் வருது. ஞானம் வந்து யார் கொடுக்குறா? கடவுள் தான் ஓபன் பண்ணி, புத்தி பூட்டை ஓபன் பண்ணி நமக்கு ஞானத்தை புத்தியில வர வைக்கிறார். இது உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும் சொல்றாரு. ஞானம் மற்றும் விஞ்ஞானம் இருக்கிறது அல்லவா? ரெண்டு இருக்கு, ஞானமும் இருக்கு, விஞ்ஞானமும் இருக்குது. சயின்ஸ் இருக்குது, அந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்களே அவங்க வந்து விஞ்ஞானம் அப்படின்றாங்க. நம்மளது வந்து ஞானம். இப்போது நீங்கள் ஞானத்தின் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்ப நம்ம வந்து உண்மையான ஞானம் என்னன்றதை புரிஞ்சுக்கிறோம். பிறகு சத்தியகம் திரேதாவில உங்களுக்கு ஞானத்தின் பலன் கிடைக்கிறது. இப்ப நம்ம இந்த ஞானத்தை படிச்சு இந்த ஒவ்வொரு சென்டென்ஸுமே ஞானம் தான். இது வந்து நமக்கு வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சமம் இந்த ஒரு பாயிண்ட்டும். இதை நம்ம புத்தியில ஏத்திக்கிட்டு போய் நம்ம இதைதான் நமக்கு வந்து படி அளக்கிறார் பரமேஸ்வரன் சொல்றாங்களே, இதைதான் நம்ம சொத்தா எடுத்துட்டு போறோம் புத்தியில. இது வந்து பல பிறவிகளுக்கு நமக்கு பலனை கொடுக்குது. பாபா இப்போது ஞானத்தை கொடுக்கிறார். இதனுடைய சொத்து சத்தியுகத்துல கிடைக்கும். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா சொல்றாரு. இப்போது பாபா உங்களுக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் ஞானத்திலிருந்து விடுபட்டு விஞ்ஞானமாகிய தனது வீடாகிய சாந்தி தாமத்திற்கு செல்வோம் என்று அறிகிறீர்கள். பாபா சொல்றாரு. இப்ப நம்ம ஞானம் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஞானத்தை படிச்சு ஞானம் ஃபுல்லாயிடுச்சுன்னா ஞான சொரூபம் ஆயிடும். ஞான சொரூபத்துல வரும்போது ஆத்மா வந்து பியூர் ஆயிடும், தூய்மையாயிட்ட பிறகு இந்த விஞ்ஞானம், இந்த பாபா சொல்றது சாந்தி தாமன் சொல்றாரு. அந்த விஞ்ஞானம்ன்றது இந்த உலகத்தெல்லாம் கடந்ததுதான் விஞ்ஞானம்ன்றாரு. எல்லாத்தையும் கடந்தது, இந்த சத்தத்தை கடந்தது விஞ்ஞானம் சொல்றாரு பாபா. சப்தமே இல்லாத இடம் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானமாகிய தனது வீடாகிய பரந்தாமத்துக்கு போவோன்றதை நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. அது எப்பன்னா ஞானம் நிரம்பும் போதுதான். ஞானம் அறகுறையா இருந்தா நம்மளால போக முடியாது. ஞானம் ஃபுல்லா புரிஞ்சு எல்லாமே ஆத்மாவுக்கு தெளிவான பிறகுதான் தானா அது கர்ம கணக்கெல்லாம் முடிச்சு கர்மாதீத்தை அடைஞ்சிரும். அப்புறம்தான் அது போறதுக்கு ரெடி ஆகும் ஆத்மா. அது வரைக்கும் உடல்லதான் இருந்து நம்ம கர்ம கணக்கை அனுபவிக்கணும். அதை ஞானம் என்றோ பக்தி என்றோ கூற முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க வந்து அங்க பரந்தாமத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்க எதுவுமே கிடையாது, புள்ளிதான். அங்க உடம்பே கிடையாது, அங்க ஞானமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. அங்க போய் உங்களுக்கு கடவுள் டீச் பண்ணவும் மாட்டாரு. அங்க உங்களுக்கு நீங்க கோயில்லாம் அங்க இருக்காது. ஏன்னா இருக்கிற சிவாலயத்துக்கு தான் நம்ம வந்து பரந்தாமமே. அங்க உண்மையான சிவனே அங்க இருக்காரு. எங்கேயாவது நீங்க கோயிலை கட்டி லிங்கம் வச்சிருக்கிறீங்க, ஜடா லிங்கம் தான் வச்சிருக்கீங்க.
அது ஆனா உண்மையான கடவுளே வந்து அங்க இருக்கிறாரு. அங்க நம்ம போயிருவோம். அதனால அங்க பக்தியும் கிடையாது, ஞானமும் கிடையாது. அதற்கு விஞ்ஞானம் என்று பெயர். அதாவது சப்தத்தை கடந்த இடம் சொல்றாரு. ஞானத்தை கடந்து ஜாந்தி தாமத்துக்கு நீங்க போயிருவீங்க. இந்த ஞானம் அனைத்தும் உங்க புத்தியில இருக்கணும்னு சொல்றாரு. பாபா எங்கே செல்வதற்காக ஞானத்தை கொடுக்கிறார்? இப்ப உண்மையிலே கடவுள் வந்துட்டார். வந்து எங்க போறதுக்காக நமக்கு ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, எதிர்கால புது உலகத்துக்கு கொடுக்கிறார். சொர்க்கத்தை உருவாக்குறாரு. அந்த சொர்க்கத்தை நம்மளையே சிந்தனை பண்ண வச்சு நம்மளையே உருவாக்க வைக்கிறாரு. எத்தனை பேர் உருவாக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ரங்க மாளிகை இருக்கும், எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அவங்க தினம் தினம் சொர்க்கம் எப்படி இருக்குன்றத சொல்லி சொல்லி நம்மள எண்ணத்தை உருவாக்க வைக்கிறார். அப்புறம் அது மாதிரி இடத்துக்கே நம்மளை கூட்டிட்டு போறாரு. அது வந்து அடுத்த பிறவில நம்ம போய் சொர்க்கத்துக்கே போயிடுவோம். இந்த வாழ்க்கை முடிஞ்ச உடனே அடுத்த வாழ்க்கை நமக்கு சொர்க்கம் தான். எதிர்கால புது உலகத்திற்காக நமக்கு கொடுக்கிறார். புது உலகுக்கு செல்ல வேண்டும் என்றால் முதலில் நிச்சயமாக நமது வீட்டிற்கு செல்வோம் சொல்றாரு. இப்ப சொர்க்கத்துக்கு போகணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொர்க்கத்துக்கு போக முடியாது. நம்ம பரலோகம்ன்றாங்க இல்லையா, அந்த பரலோகத்துக்கு போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு போவோம். முக்தி தாமத்திற்கு போகணும். எல்லாரும் கேட்கறது பிறப்பு இறப்புல இருந்து எங்களை வந்து விடுவீங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. லிபரேட் பண்ணுங்க, எங்களுக்கு மறுபிறவியே வேணாம், ஐயோ இந்த ஒரு ஜென்மமே போதும்ன்ட்டு எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. அதனால முக்தி வேணும்னு கேக்குறாங்க. அதனால சரி எல்லாருக்கும் முக்தி கொடுப்போம்னு பரந்தாமன் கூட்டு போறாரு. முக்தின்றது இந்த நடிப்புல இருந்து விடுபட வச்சு வாங்க, உடம்பு விட்டு வாங்கன்ட்டு எல்லாரையும் கூட்டு போறாரு. பரந்தாமத்துக்கு போக வேண்டியவங்க அங்க போயிடுவாங்க. யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ, சொர்க்கத்தை இங்கேயே கனவு காண்டீங்களோ, அவங்க எல்லாம் முதல்ல நடிப்பு ஆரம்பிச்சது. அப்ப அங்க போயிட்டு சொர்க்கத்துல ஜீவன் முக்தி அடைகிறாங்க. அதாவது உடல்ல இருந்தே முக்தி அடைந்த ஸ்டேஜ் அது வந்து சொர்க்கம். ஆத்மாக்களின் வசிப்பிடம் எதுவோ அங்கே நிச்சயம் போவோம் அல்லவா. நம்ம கண்டிப்பா இங்க வந்து தேகத்தோட நடிக்கிறோம் இந்த இடம். ஆனா இதை கடந்து போகும்போது ஆத்மா எங்க வசிக்குதோ, எல்லா ஆத்மாவும் எங்க இருக்குதோ அங்கதான் நம்ம கண்டிப்பா போவோம். இந்த புது புது விஷயங்களை நீங்க தான் கேக்குறீங்க. இதெல்லாம் முன்னாடி யாருமே பக்தியில எல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. ஆத்மா இரு பூர்வ மத்தியில ஜொலிக்குதுன்னு அதை வேணா கேள்விப்பட்டிருப்போம். மற்றபடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. வேறு யாரும் புரிந்து கொள்ளவே முடியாது என்றார். ஆத்மாக்களாகிய நாம் ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தை என்று நீங்க புரிஞ்சிட்டீங்க. ஆன்மீக குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஆன்மீக தந்தை வேண்டும். பாபா சொல்றாரு, ஆத்மான்னு இருந்தா அதுக்கு அப்பா இருக்கணும் இல்லையா, பரமாத்மா இருந்தே ஆகணும்ன்றாரு. அவர்தான் கடவுள். ஆன்மீக தந்தை மற்றும் ஆன்மீக குழந்தைகள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை ஒருவரே ஆவார். பாபா சொல்றார், ஒரு அப்பா தான் இருப்பாங்க. ஆத்மாக்கு ஒரே அப்பா தான். அவரே தான் வந்து இப்ப ஞானத்தை சொல்றார். பாபா எப்படி வருகிறாரு அதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. கடவுள் எப்படி வராரு, அவர் மேல புள்ளியா இருக்கிறாரு. அவர் பிறப்பிறப்புல வர்றதில்ல. அப்ப இங்க இயற்கை ஆதாரமா எடுத்துதானே வரணும். நான் இந்த இயற்கையின் ஆதாரத்தை எடுத்து வர வேண்டியிருக்குது. ஏன்னா நீங்க போய் உடல்ல மாட்டிக்கிட்டீங்க. நீங்களும் என்ன மாதிரி ஆத்மா தான், உடல்ல மாட்டிக்கிட்டீங்க. அப்ப உங்கள்கிட்ட பேசணும்னா எனக்கும் உடல் வேணும். அதனால இந்த உடல் எடுத்து வரன்றார். இப்போது நீங்கள் பாபா கூறுவதை தான் கேட்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப கடவுளே வந்துட்டாரு இல்லையா, அவரே வந்து அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்ற மாதிரி பிரம்மா பாபாவுடைய உடல்ல ரதத்துல வராரு. வந்து சொல்லிட்டு இருக்கிறாருன்னா அப்ப அவர் தானே சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றதான் நீங்க கேட்கணும். பாபாவை தவிர வேறு யாரிடமும் கேட்க கூடாது. மனிதர்கள் எல்லாருமே நம்மளை ஏமாத்துறவங்கதான். நிறைய கல்பம் பக்தியில நம்ம ஏமாந்துதான் வந்தோம் இல்லையா, எதுவும் நமக்கு கிடைக்கல. அதனால பாபா சொல்றாரு, வேற யார்ட்டையும் எதுவும் கேட்க கூடாது. குழந்தைகள் கேட்டு பிறகு பிற சகோதரர்களுக்கு கூறுகிறார்கள். ஏதாவது கொஞ்சம் நிச்சயம் கூறுகிறார்கள். தன்னை ஆத்மான்ட்டு உணருங்க, தந்தையை நினைங்கள். இப்ப நம்ம பாபாட்ட வந்து நான் ஞானத்தை கேட்டு மற்றவங்களுக்கு சொல்றோம். ஏதாவது கொஞ்சம் நிச்சயம் சொல்றோம் இல்லையா, தன்னை ஆத்மான்னு உணருங்க, தந்தையை நினைங்கள் சொன்னாலே போதும். ஏனென்றால் அவரே தான் தூய்மையாக்குபவர், பத்திதா பாவனர். புத்தி அங்கே சென்று விடுகிறது. குழந்தைகளுக்கு புரிய வைப்பதால் புரிந்து கொள்கிறார்கள். சிலருக்கு புரிய வச்சா தானா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஏனென்றால் முதலில் முட்டாளாக இருந்தார்கள். ஏன் புரிஞ்சுக்கிறாங்கன்னா முன்னாடி மடத்தனமா இருந்திருக்கிறாங்க, இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கன்றார். பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்ளாமல் ராவணின் தொடர்பில் பிடியில் வந்ததால் என்ன செய்கிறார்கள். இப்ப பக்தியில எதையுமே புரிஞ்சுக்கல. யார் கடவுள்னு தெரியாம பார்த்தவங்க எல்லாம் கடவுள் நினைச்சிட்டு, ஒரு செங்கல்ல கூட கடவுள் நினைச்சிட்டு, ஒரு மரத்துக்கு கீழே ஒரு கல் இருந்தா அதையும் கடவுள் நினைச்சுக்குவாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு மாலையை போட்டு பூஜையை பண்ணி அப்படியே வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பாபா சொல்றாரு, இந்த வந்து பக்தி மார்க்கத்துல புரிஞ்சு கொள்ளாம மாயையோட தொடர்புல வந்து என்னென்னமோ செய்யறாங்கன்றாரு. எப்படி சீச்சி ஆயிட்டாங்க. அதாவது எல்லாத்தையும் சாமி சாமின்னு நினைக்கிறதுனால தான் வந்து யாருன்னே தெரியாம தன்னை வந்து சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டு தான் வந்து அந்த 5 விகாரத்துல சிக்கிட்டு ரொம்ப சீச்சி ஆயிட்டாங்கன்றாரு. மது அருந்துவதால் எப்படி மாறுகிறார்கள்.
நிறைய பேர் இந்த சாராய பழக்கத்தினால சுத்தமா கீழ்த்தரமாயிடுறாங்கன்றார். மது அழுக்கை இன்னும் பரப்புகிறது. பாபா சொல்ற, சாதாரணமா இருந்தாலே அழுக்கு, அது அழுக்கு பரவும், இதுல மதுவை வேற குடிச்சா இன்னும் பரப்புதுன்றார். எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் சொத்து அடைய வேண்டும் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. இப்ப நமக்கு புத்தியில இருக்கு, கடவுளே வந்துட்டாரு, அவர் வந்துட்டு அவர்கிட்ட நம்ம ஆஸ்தி அடைய போறோம். கல்பமாக அடைந்து கொண்டேதான் வந்தீர்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க கல்பமா என்கிட்ட இந்த ஆசை அடைஞ்சிருந்தீங்க, ஆகையால் தெய்வீக குணங்களையும் நிச்சயமாக கடைபிடிக்கணும். பாபா சொல்றாரு, சொர்க்கத்துக்கு போனோம்னா அமைதியா இருக்கணும், அன்பா இருக்கணும். நேற்று சொன்னார்ல, கசப்பு தன்மையே இருக்கக்கூடாது, உப்பு நீர் மாதிரி இருக்கக்கூடாது, பால் பாயசம் மாதிரி இருக்கணும். உங்ககிட்ட வரவே எல்லாருக்கும் பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு தேன் மாதிரி இருக்கணும் உங்க வார்த்தைன்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணரின் தெய்வீக குணங்களுக்கு எவ்வளவு மகிமைகள் உள்ளது. கிருஷ்ணரை பத்தி கேட்டாலே எல்லாருக்கும் அவ்வளோ அவரை போய் கட்டி பிடிச்சிக்கலாம் போல தோணும். அந்த மாதிரி அவர்கிட்ட மகிமைகள் இருக்கின்றார். வைகுண்டத்திற்கே அதிபதியா இருந்தார், எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இப்போது கிருஷ்ணரின் ராஜவம்சம் என்று சொல்ல முடியாது, விஷ்ணு அல்லது லட்சுமி நாராயண் வம்சம் என்றுதான் சொல்வார்கள். யாருமே கிருஷ்ணருடைய வம்சம்லாம் யாரும் சொன்னதே கிடையாது. ஒரு குழந்தை இருக்கு அது மாதிரிலாம் எதுவும் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனா விஷ்ணு மற்றும் லட்சுமி நாராயணனுடைய வம்சம் தான் சொல்லுவாங்க. இப்போது பாபா தான் சத்தியுக ராஜ்யத்தின் வம்சத்தையே ஸ்தாபனை செய்துட்டு இருக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இந்த சித்திரங்கள் இல்லை என்றாலும் புரிய வைக்கலாம். பாபா சொல்றாரு, சில டைம்ல சித்திரம் வச்சுக்கிட்டு புரிய வைங்கன்னுவாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, சித்திரம் இல்லைன்னா கூட நீங்க புரிய வைக்கலான்றாரு. நிறைய கோயில்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். எவரிடம் ஞானம் இருக்கிறதோ அவர்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக தனக்கு சமமாக மாற்றுவதற்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள். பாபா சொல்றார், யார் நிறைய ஞானம் டெய்லி முரளி தவறாம கேக்குறாங்க, படிக்கிறாங்களா, அவங்களால ஞானம் சொல்லாம இருக்கவே முடியாது. மற்றவங்க நன்மை செய்யணும்னா நீங்க தனக்கு சமமா மாற்றுறதுக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்கன்றாரு. நாம் எத்தனை பேருக்கு ஞானம் கூறினோம் என தன்னையே சோதித்து பாருங்கள். பாபா இப்ப கேக்குறாரு, நீங்க எத்தனை பேருக்கு ஞானம் சொல்லியிருக்கிறீங்க, பிகே ஆகி எத்தனை வருஷம் ஆகுது, இப்ப எத்தனை பேருக்கு நீங்க ஞானத்தை சொல்லியிருக்கிறீங்கன்ட்டு நீங்களே செக் பண்ணுங்கன்ற. சிலருக்கு உடனடியாக ஞானத்தின் அம்பு பாய்கிறது. சிலர் பாத்தீங்கன்னா சொன்ன உடனே புடிச்சுக்கிறாங்க, டக்குன்னு புரிஞ்சுக்கின்னு வந்துடுறாங்க, பிகே ஆயிடுறாங்க. பீஷ்ம பிதாமகர் போன்றோர் கூட எங்களுக்கு குமாரிகள் ஞான அம்பை செலுத்தினார்கள் என்று கூறினார்கள் அல்லவா. இந்த பீஷ்ம பிதாமகர் கதை ஒண்ணு இருக்கும். அதுல சிகண்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய முன் ஜென்மத்துல இவர் அவங்க இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா இவர் ஒத்துக்க மாட்டாரு. அது ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடும். அப்ப ஏதோ சாபம் விட்டுருவாங்க, அடுத்த பிரிவுல நான் தான் உன்னை கொல்லுவான்னு சொல்லுவாங்க. அப்ப கடைசியா சிகண்டி தான் முதல் அம்பு அவங்க போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அர்ஜுனன் எல்லா அம்பையும் போட்டு அம்பு படுக்கையில படுக்க வைப்பார். அந்த மாதிரி பாபா அது இது மகாபாரதத்துல ஒரு கதை. ஆனா இது பாபா அதை எதுக்கு நம்மளை ஒப்பிடுறாருன்னா, இப்போ இந்த சன்னியாசிகள் மகாமண்டலேஸ்வர்லாம் இருக்கிறாங்களே, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நானே கடவுள்வாங்க. அப்புறம் கடவுள் எனக்கு தெரியும், கடவுளை நாங்க போயிட்டு தியானம் பண்ணி அவரை அடைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்கு கிடைச்சிட்டாரா அப்படின்லாம் கேட்பாங்க. நீங்க என்ன வீட்டுல இருந்துகிட்டே அடைஞ்சிட்டீங்களா, நாங்க எப்படி காட்டுக்கு போய் என்னென்னலாம் அந்த இதெல்லாம் செஞ்சு நிறைய இந்த ஹடயோகம் யோகா பயிற்சிகள் என்னென்னமோ செஞ்சு அடைய முயற்சிக்கிறோம், உங்களுக்கு சாதாரணமா கிடைச்சிட்டாங்களான்ட்டு நம்ப மாட்டாங்க. ஆனா கடைசியா அவங்களும் நம்புவாங்க. அவங்களுக்கு குமாரிஸ் தான் ஞானம் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் பிரதர்ஸ் எல்லாத்தையும் புரிய வச்சிருவாங்களாம். அந்த மாதிரி கூட இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்றாரு. பீஷ்ம பிதாமகர் போன்றவர் கூட குமாரிகள் ஞான அம்பை செலுத்தினார்கள்ட்டு சொல்றாங்க இல்லையா. இவர்கள் அனைவரும் தூய்மையான குமாரிகள். இப்ப நம்ம சொல்றது ஏன் அவங்களுக்கு புரியுதுன்னா, தூய்மை சக்தி நம்ம கிட்ட இருக்குது. கடைசியா எப்ப தூய்மை நிரம்புதோ அப்ப ஞானம் வாயிலிருந்து வரும்போது அம்பு மாதிரி பாயன்றாரு. பாபா நினைவுல நம்ம சுத்தமான மனசோட அந்த ஞானத்தை சொல்லும் போது அம்பு மாதிரி கேட்கறவங்களுக்கு பாயும்னு சொல்றாரு. புரிய ஆரம்பிச்சிடும்ன்றாரு. அதாவது குழந்தைகள் ஆவர், நீங்கள் அனைவரும் குழந்தைகள். பாபா சொல்றாரு, இப்ப நம்ம எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள், குமாரிகள் எல்லாருமே, நீங்க எல்லாருமே குழந்தைகள். ஆகவே நாங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், குமாரிகள், சகோதரிகள் என சொல்றீங்க. இது தூய்மையான உறவு ஆகும். பாருங்க, இப்ப உலகத்துல எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடந்துட்டு, ஆனா இங்க பிரம்மா மூலமா சிவன் எல்லாரையும் குழந்தையாகி சகோதரி பார்வையை பார்க்க வைக்கிறார். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்ன்ட்டு இந்த தூய்மையான உறவுன்னு சொல்றாரு. இதுல உண்மையான அன்பு இருக்கின்றார். இருப்பினும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் பாபா தத்தெடுத்துள்ளார். இருந்தாலும் சிவபாபாவே அவரோட குழந்தையதான் தத்தெடுத்துக்கிறாரு. ஏன்னா உடம்புல இருக்கிறதுனால
பிரம்மா மூலமா இப்ப தத்தெடுத்துக்கிறார். சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தத்தெடுத்துக்கிறார். உண்மையில் தத்தெடுக்கப்பட்ட என்ற வார்த்தை கூட கூற முடியாது, ஏன்னா சிவபாபாவின் குழந்தைகள் தானே. தத்தெடுக்கப்பட்ட கூட சொல்லக்கூடாதுன்றாரு, ஏன்னா ஆத்மா பரமாத்மாவோட குழந்தை தானே. உடம்புல இருக்கிறதுனால நான் இவர் மூலமா சொல்றதுனால தத்தெடுக்கப்பட்டன்னு வார்த்தை யூஸ் பண்றாரு. உண்மையில அதை கூட யூஸ் பண்ண கூடாதுன்றாரு, ஏன்னா நீங்களாம் என் குழந்தைகள் தானே என்றாரு. அனைவரும் சிவபாபா சிவபாபா வாருங்கள் என்றுதான் என்னை அழைக்கிறார்கள். எல்லாரும் கூப்பிடுறாங்க, கடவுளே சிவனே வாங்கன்ட்டு. ஆனா சிவலிங்கத்தை பார்த்தாலும் எல்லாம் அப்படி உருகுறாங்க இல்லையா, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் மேல ஏதோ பண்ணிட்டு போயிருக்காரு போன கல்பம், அதனாலதான் அவர் மேல அவ்வளவு அன்பு. ஆனால் எதையும் புரிந்து கொள்ளவில்லைன்றாரு. ஏன்னா எதுவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அனைத்து ஆத்மாக்களும் சரீரத்தை எடுத்து நடித்து கொண்டிருக்கின்றன. இப்ப எல்லா ஆத்மாவும் இப்ப சரீரம் எடுத்து நடிச்சிட்டு இருக்கு, ஆனா எல்லாம் பரந்தாமத்துல பாபா கூட இருந்த ஆத்மா தான். அங்க இருந்துதான் இங்க நடிப்பு நடிக்குது. சிவபாபா கூட சரீரத்தின் மூலமாக தான் நடிப்பார் அல்லவா. நம்ம சரீரத்துல வந்ததுனால அவரும் ஒரு உடல் எடுத்து வர வேண்டியதா இருக்கு. அவருக்கு உடல் கிடையாதுன்றனால லோன் எடுக்கிறாரு. இங்க வாடகைக்கு எடுத்து 100 வருஷம் வாடகை எடுக்கிறார். எடுத்து நமக்கு பாடம் எடுக்க வர்றாரு. அது கூட அந்த ரதத்தோட உடல்ல பொறுத்துதான் அவர் அந்த அத்தனை காலத்துக்குள்ளார முடிச்சுட்டு போறாரு. ஞானத்தை கிளாஸ் எடுக்கிறாரு. ஆசிரியராகி கிளாஸ் எடுக்கணும்னா இவ்வளவு பீரியட் தான், அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அவர் எடுக்கிறார். அதுக்கப்புறம் சின்ன நந்தியா தாதி உடல்ல எடுக்கிறார். சிவபாபா நடிக்கவே இல்லை என்றால் அவர் எதற்குமே பயனில்லை என்றாகிறது அல்லவா. இப்ப பாபா சொல்றாரு, இப்ப சிவபாபா ஒரு டிராமால ஒரு ஆக்டர் வரவே இல்லைன்னா அப்புறம் அவர் வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சினிமால ஒரு ஆக்டர் டைரக்டராகவே இருக்கட்டும், அவர் நடிக்கவே இல்லைன்னா அப்ப அவர் வேஸ்ட் தானே. அதனால பாபா சொல்றாரு, நான் நடிக்கவே இல்லை, அவர் நடிக்கவே இல்லைன்னா அவர் எதுக்குமே பயன் இல்லைன்னு தானே ஆயிடுது, மதிப்பும் இல்லாம போயிடுது இல்லையா. அதனாலே அவர் வர்றாரு 100 வருஷம் இப்ப நடிக்கிறார். முழு உலகத்தையும் சத்கதி அடைய வைக்கும் பொழுதுதான் அவருக்கு மதிப்பு ஏற்படுகிறது. எப்ப அவருக்கு மதிப்பு வருதுன்னா, இந்த 100 வருஷம் நமக்கு ஞானத்தை ஆசிரியராகி சொல்லி கொடுத்து நம்ம எல்லாரையும் சத்கதி அடைய வச்சு உலகத்துக்கே சத்கதி கொடுக்குறாரு, நல்ல கதி கொடுக்குறாரு. அப்போதான் அவரோட மதிப்பு ஏற்படுகிறது. அதனாலதான் எல்லாரும் எல்லா புகழும் இறைவனுக்கு. ஏன் எல்லா தர்மத்திலையும் அவர் அப்படி புகழ் பாடுறாங்கன்னா அவர் ஏதோ செஞ்சிருக்கிறாரு. அதனால்தான் பக்தி மார்க்கத்துல அவருடைய புகழை பாடுறாங்க. சத்கதி அடைந்த பிறகு பாபாவை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாபா சொல்றாரு, நம்ம முக்தி ஜீவன் முக்தி கேக்குறாங்க, உடலை விட்டு மறுபிறவி வேணாம், அதாவது பிறப்பிறப்புல இருந்து தப்பிக்கணும்னு கேக்குறாங்க. அதை கடைசியா எல்லாரையும் தப்பிக்க வச்சு கூட்டு போறாரு. இருந்தாலும் அடுத்த கல்பத்துல டிராமா ரிப்பீட் ஆகுது. அப்ப ஆத்மா எல்லாம் புரிஞ்சுக்கும், ஐயோ நம்ம ஆத்மா தான் பழகுது, நம்ம நடிச்சோம் பழகுது, இப்போ உடம்பு விட்டு வெளில வந்துட்டோம், திரும்ப நம்ம நடிக்கணும்ன்றது அது தானாவே தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப அவங்க பாபாட்ட கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. இங்க உடம்புல இருந்துட்டு தான் 1008 கேள்வி நம்ம கேட்கறோம். ஆனா அங்க போயெல்லாம் பாபாட்ட யாரும் பேச மாட்டாங்க. மேல சத்கதி அடைஞ்சவருக்கு யாரும் பாபா நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தான் பரந்தாமத்திலே போய் பக்கத்திலே உட்காந்துக்க போறோம். அப்புறம் அவரை ஏன் நினைக்க போறோம். அவர்கள் காட்ஃபாதர் என்று கூறும்போது டீச்சர் மறைந்து போகிறது. அவங்கெல்லாம் மற்ற தர்மத்துல காட்ஃபாதர்னு சொல்றதுனால அவர் டீச்சர்ன்றதே மறைஞ்சிருது. பரம்பிதா பரமாத்மா தூய்மையாக்கக்கூடியவர் என்று மட்டும்தான் சொல்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கடைசியா முக்தி அடைஞ்சு போயிடுறாங்க, அவ்வளவுதான். அவங்க பாடம் எல்லாம் படிக்கல. ஆனா நம்ம நமக்கு பாடம் எடுத்து நமக்கு ஆசிரியரா இருந்து எல்லா வேலையும் செஞ்சதுனால நமக்கு அவரை நம்ம ஆசிரியரா சத்குருவா தந்தையா நினைக்கிறோம். அவங்க வெறும் காட்ஃபாதர்னா நினைக்கிறாங்க. அவர் தூய்மையாக்கக்கூடியவர் மட்டும்தான் சொல்றாங்க, சத்கதி அளிப்பவர் என்று சொல்வதில்லை. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர் என பாடியிருக்கிறாங்க. ஆனால் பொருள் புரியாம சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கறவங்கன்ட்டு பாடி இருக்கிறாங்க இந்த சாஸ்திரத்தெல்லாம், ஆனா பொருள் தெரியாம பாடி இருக்கிறாங்கன்றார். இப்போது நீங்கள் எதை கூறினாலும் அர்த்தத்துடன் சொல்றீங்கன்றாரு. இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒரு பாயிண்ட் விடுறது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி சாஸ்திரத்துல இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் கூட அது எதனுடைய அர்த்தம், ஏன் அது அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வைக்கிறோம். பக்தி என்பது இரவு, அது வேறு, ஞானம் என்பது பகல் வேறு என இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. பகலுக்கு என்று நேரம் இருக்கிறது, பக்திக்கு என்ற நேரம் இருக்கிறது. பாபா சொல்றார், எப்படி பகல் இரவு மாறி மாறி வருதோ, பகலுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, இரவுக்குன்னு ஒரு நேரம் இருக்கலாம். அந்த மாதிரி இந்த ஞானத்துக்குன்னு ஒரு நேரம் இருக்குது, நம்ம ஞானத்தினுடைய பலனடைய ஒரு நேரம் இருக்கு, அதுதான் சத்தியுகம் திரேதாயுகம். அதே மாதிரி பக்திக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. கடவுளை தொலைச்சிட்டு கடவுள் யாருன்னு தெரியாம திரும்ப நம்ம அவரை தேடுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. இது எல்லையற்ற விஷயம் சொல்றாரு.
இதெல்லாம் எல்லையற்ற விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு எல்லையற்ற புத்தி இருந்தாதான் புரியுன்றாரு. குழந்தைகளாகி உங்களுக்கு எல்லையற்ற ஞானம் இப்ப கிடைக்குது. அரை கல்பம் பகல், அரை கல்பம் இரவு. நான் இரவை பகலாக மாற்றுவதற்காக தான் வருகிறேன்ட்டு பாபா சொல்றாரு நான் இந்த இரவை பகலா மாத்தது, இந்த கலியுக கார் இருள முடிச்சு வைக்கதான் நான் வரேன், சொர்க்கத்துக்கு கூட்டு போகதான் நான் வரேன்றார். அரை கல்பம் ராவணின் ராஜ்யம் நடக்குது. மாயா வருது, உள்ளார என்ட்ரி கொடுக்குது. அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் 2500 வருஷம் நடக்குது. அதில் பல்வேறு விதமான துக்கங்கள் இருக்கிறது என உங்களுக்கு தெரியும். இப்ப துக்கம்னா 1 2 கிடையாது, ஒரு ஆயிரக்கணக்கான மேலேயே துக்கம் இருக்குது. விதவிதமான துக்கம். அதாவது மரணம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். சிலருக்கு வார்த்தைகளால துக்கம் கொடுக்கறது, அவங்க மனசுக்கு நோகிற மாதிரி பேசுறது. சிலர் ரொம்ப பயப்படுறது, கவலைப்படுறது, இந்த மாதிரி எதிர்பார்ப்பு வச்சு ஏமாந்து போய் துக்கம் அடையிறது. இந்த மாதிரிலாம் இருக்கு. சிலருக்கு அந்த கை கால் போய் கண்ணு இல்லாம, பார்வை இல்லாம கஷ்டப்படுறது. சிலருக்கு நோய், வறுமை, நோயினா விதவிதமான நோயினால துக்கம் அடையிறது. அதாவது கேன்சரு, அந்த எல்லாமே நிறைய பிரச்சனை, எய்ட்ஸ், கேன்சர், அந்த மாதிரி துக்கங்கள்லாம் இருக்குது. சிலருக்கு இந்த கை கால்லாம் இல்லாம, அந்த மாதிரி மற்றவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய துக்கம். இந்த மாதிரி துக்கம்லாம் ஏகப்பட்ட துக்கம். அதே பாபா ஒரு நாள் லிஸ்ட் எடுக்க சொன்னாரு. அதெல்லாம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்டது போகும். சொல்றாரு பாபா, இதெல்லாம் துக்கம் எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னா ராமராஜ்யத்துல தான். மாயா தான் அது. இதுதான் இப்ப இருக்கிறதா அந்த ராஜ்யமே. இது வேணுமா அவங்களுக்குன்னு கேக்குறாரு. இந்த துக்கம் பன்மடங்கா இப்ப மாறிட்டு இருக்குது. இந்த காலத்துல நீங்க வாழணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேக்குறாரு. அதனாலதான் இப்ப பாபா நினைங்க, பாவம் அழிஞ்சிச்சுன்னா நம்ம கிளம்பணும். ஏன்னா இருக்க இந்த உலகம் மோசம்ன்றாரு. இன்னும் பாபா புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்றால் அது சுகமே சுகம். ஆனா கடவுள் அந்த மாதிரி ஒரு உலகத்தை படைப்பாரா? என் குழந்தைகளை போயிட்டு எண்ணெய் சட்டியில வச்சு எந்த அப்பாவாவது வறுப்பாரா? குழந்தைகளை பஞ்சு மெத்த மேலதானே படுக்க வைப்பாங்க. அது மாதிரிதான் கடவுள் சொர்க்கத்துலதான் நம்மளை விட்டுட்டு போனாரு, ஸ்தாபனையே செய்யறாரு. அதுல சுகமே சுகமாதான் இருந்துச்சு. இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டு என குறிப்பிடப்படுகிறது. இது சிவனின் திருவிளையாடல் சொல்லுவாங்களே. சுகம் மட்டுமே இருந்தா அது புளிச்சு போயிடும், பிடிக்காது. அதனால துக்கமும் எப்படி இருக்குன்ற மாதிரி இது ஒரு விளையாட்டுன்னு சொல்ற. சுகம் என்றால் ராம், துக்கம் என்றால் ராவணன் சொல்ற. ராமன்றது சிவனை நம்ம சொல்றோம், ராவணன்றது இங்க மாயாவை. ராவணனை மீண்டும் வெற்றி அடைந்து விட்டால் ராமராஜ்யம் வருகிறது பாபா சொல்றாரு. திரும்ப நீங்க இந்த மாயாவை வென்றுட்டீங்கன்னா புரிஞ்சுக்கலாம், ராமராஜ்யம் வரப்போகுது. பிறகு அரை கல்பத்திற்கு பிறகு ராவணன் ராமராஜ்யத்தை வெற்றி அடைந்து ஆட்சி செய்கிறான். அதுக்கப்புறம் இப்ப எப்படி பாபா நம்மள ராவணன் மீது வெற்றியடைய வைக்கிறாரோ, இப்ப பாபா நம்மள இந்த மாயை வெற்றி அடைய வைக்கிறார். ஆனா இந்த மாயை என்ன பண்ணுது, 2500 வருஷம் கழிச்சு திரும்ப நம்மள அந்த தேக உணர்வுல கொண்டு வருது பாருங்க. அது எப்படி வருதுன்னே தெரியல. யாரோ பண்ற தப்பு முழு சாம்ராஜ்யமே அப்படியே சரிஞ்சு விழுந்துருது. அந்த மாதிரி ராமராஜ்யத்தை வெற்றி அடைஞ்சு திரும்ப அந்த மாயா ஆட்சி செய்யுது. இப்போது மாயை வெற்றி அடையறீங்க. ஆனா இப்ப பாபா நம்மள மாயை வெற்றி அடைய வைக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் புரியும்படி சொல்றீங்க. இப்ப நம்ம ஒரு பாயிண்ட்டையுமே நல்லா ஆழ்ந்த சிந்தனை பண்ணி மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறோன்றாரு. இது உங்களுடைய ஈஸ்வரிய மொழியாகும். இது நம்ம ஈஸ்வரனே நம்ம மூலமா பேசிட்டு இருக்கிறார். இது ஈஸ்வரனுடைய மொழின்றார். இதை வேற யாருமே புரிந்து கொள்ள முடியாது. இந்த முரளி, இந்த ஞானம், இதெல்லாம் பிகே ஆனவங்களுக்கு தான் புரியும். பிகே இல்லாம நான் பிகேவா இருக்கிறவங்க சொன்னீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரி இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து 7 நாள் கோர்ஸ் புரிய வச்சாதான் இதெல்லாம் புரியும். பாபா சொல்றாரு, வேற யாருமே இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. ஈஸ்வரர் எப்படி பேசுகின்றார், இது காட்ஃபாதரின் மொழி. பாருங்க, கடவுளே பேசிட்டு இருக்கிறார். இது காட்ஃபாதரின் மொழி. ஏனென்றால் காட்ஃபாதர் ஞானம் நிறைந்தவர் என அறிகிறீர்கள். ஏன்னா நமக்கு தெரியும் கடவுள் ஞானக்கடல். அவர் ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர் என்று பாடப்பட்டு இருக்கிறது என்றால் நிச்சயமாக யாருக்காவது ஞானம் கொடுப்பார் அல்லவா? அவர் ஞானக்கடல்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பா அவர் ஞானம் தானே சொல்லியிருப்பாரு. ஆனா கேட்பாங்க, இதெல்லாம் என்ன கடவுளா சொன்னாரு, உங்களுக்கு கடவுள் தான் சொன்னாருன்ட்டு என்ன நீங்க ஊர்ஜிதம்னு சொல்லி கேட்பாங்க நம்மள. ஆனா இப்போ போட்டிருக்கு இல்லையா, அவர் ஞான கடல். அவ கண்டிப்பா ஞானம் சொல்வார் இல்லையா? இப்போது பாபா எப்படி ஞானம் கொடுப்பார் என நீங்கள் அறிகிறீர்கள். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் கடவுள் எப்படி ஞானத்தை சொல்றாருன்ட்டு. தன்னுடைய அறிமுகத்தையும் கொடுக்கிறாரு, வராரு, அவன் அருளால் அவன் தாள் வணங்கின்ற மாதிரி அவரே பேசுறாரு. பேசி அவரோட அறிமுகம் நான் யாருன்றதை புரிய வைக்கிறார். நம்ம பக்தியில என்னென்னமோ உருவாக்கி வச்சிருந்தாங்களே, கடவுள்னா இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாரு, தச அவதாரம் எடுக்கிறாரு, என்னென்னமோ சொல்லிட்டாங்க. நம்ம அதெல்லாம் நம்பிட்டு இருந்தோம். இப்ப அவரே அவர் சொல்லும் போதுதான் அவர் யாரு, எப்படி இருக்கிறாரு,
இது எல்லாமே சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியம் எல்லாத்தையும் புரிய வைக்கிறார். இந்த ஞானத்தை அடைவதால் தான் நாம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிறோம். உண்மையிலே இந்த கடவுள் கொடுக்குற உண்மையான ஞானத்தை அடையிறதுனால்தான் நம்ம சக்கரவர்த்தி ராஜாவா ஆயிரும், லட்சுமி நாராயணா ஆக போறோம். சுயதர்ஷன சக்கரம் அல்லவா பாபா சொல்றாரு. இதுதான் அந்த கிருஷ்ணர் கையில காட்டிருக்காங்களே அந்த சுதர்சன சக்கரம், இதுதான் அது. அந்த சுயதர்ஷன சக்கரம், இது ஆத்மா தன்னுடைய தரிசனத்தை செய்யுது. நான் எப்படி ஆத்மா முதல்ல எந்த நடிப்பு நடிச்சுது, எப்படி ஆத்மா மறுபிறவி எடுத்து இப்ப கடைசியா எப்படி இருக்குது, இதை பத்தி சொல்றதுதான் இந்த சுயதர்ஷன சக்கரம். நினைவு செய்வதால் நம்முடைய பாவங்கள் அழிந்து போகும். பாபா சொல்றாரு, பாபாவை நினைச்சாலும் சரி, சுயதர்சன சக்கரத்தை சுத்தினாலும் சரி, நம்ம பாவமே அழிஞ்சிருன்றாரு. இது உங்களுடைய நினைவின் அஹிம்சை சக்கரமாகும் சொல்றாரு. இது தலையை வெட்டக்கூடிய இம்சையின் சக்கரமாகும். அது தலையை வெட்டக்கூடிய இம்சையின் சக்கரம். ஆனா இது நம்ம நினைவின் மூலமா சுத்தக்கூடிய அஹிம்சை சக்கரம். இதனால நம்ம தலையெல்லாம் வெட்டல, யார் தலையும் வெட்டல. இது நம்ம புத்தி மூலமா இந்த சக்கரத்தை சுத்துறோம், மற்றபடி யார் தலையும் வெட்டல. ஆனா அங்க கிருஷ்ணர் அந்த சிசுபாலன் தலையை வெட்டினதா சாஸ்திரங்கள்ல காமிச்சிருப்பாங்க. அது ஹிம்சைக்குரிய சக்கரம்னு சொல்றாரு. அந்த அறியாமை மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தலையை வெட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதை புரிஞ்சுக்காம கடவுளே இஹிம்சைய சொல்லி கொடுக்குறாரு, கிருஷ்ணரே தலையை வெட்டுறான்ட்டு அவங்க போய் ஒருத்தர் தலையை இன்னொருத்தவங்கள வெட்டிட்டு இருக்கிறாங்கன்றாரு. நீங்கள் இந்த சுயதர்சன சக்கரத்தை அறிந்து கொள்வதால் சக்கரவர்த்தி பதவி பெறுகிறீர்கள். ஆனா எந்த கடவுள் அது ஹிம்சையை சொல்லி கொடுப்பாரா? கடவுள்ன்றவர் ஹிம்சைய சொல்லி கொடுக்க மாட்டாரு. அவரு ரெண்டு காமம் கோபம் ரெண்டுமே மிகப்பெரிய சத்ருன்றாரு. அவரு போய் எங்க இருந்து அந்த தலையை வெட்டெல்லாம் சொல்லி கொடுக்க போறாரு? அதனால இதெல்லாம் உண்மை கிடையாது. நீங்கள் இந்த சுயதர்சன சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறதுனால சக்கரவர்த்தி பதவியை இப்ப பெற போறீங்கன்றாரு. காமம் மிகப்பெரிய எதிரின்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதன் மூலம் முதல் இடைக்காடை துக்கம் கிடைக்குது, அது துக்கத்தின் சக்கரம்ன்றாரு. மெயின் எதிரியே நமக்கு காமம் தான்டார். அதனாலதான் இந்த கடைசி வரைக்கும் நீங்க துக்கம் அடைறீங்கன்றார். இந்த சக்கரத்தின் ஞானத்தை பாபா உங்களுக்கு தான் புரிய வைக்கிறார். சுயதர்சன சக்கரதாரி ஆக்கி விடுக்கிறார் அல்லவா பாபா. இந்த சக்கரத்தோட ஞானத்தை புரிய வச்சு நம்மள சுயதர்சன சக்கரதாரியா ஆக்கிட்டாரு. சாஸ்திரங்கள் எத்தனை கதைகளை எழுதியிருக்கிறாங்க. சாஸ்திரங்களை பாருங்க, எல்லாத்துக்கும் கதை எழுதி வச்சிருக்காங்க. இப்போது நீங்கள் அதை அனைத்தையும் மறக்க வேணும். இப்ப இந்த கதையாலதான் இந்த பாபா சொல்றது எல்லாத்துலயும் குழப்பம் வருது. பாபா சொல்றதை நம்பாம நான் அதை படிச்சேன், இது என்ன எப்படி இருக்கு அப்படின்ட்டு இதுல குழப்பத்திலேயே நிறைய பேர் பீக்கே ஆக மாட்டாங்க, ஓடிடுறாங்க. அவங்க அதிர்ஷ்டத்துல இல்ல. அதான் பாபா சொல்றாரு, இது எல்லாத்தையும் இப்ப நீங்க மறந்துடுங்க. அட்லீஸ்ட் இருக்கிறவங்களாவது முழு நம்பிக்கை வைங்க, அந்த கதையெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் தேகதாரிகள் எழுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு தந்தையை மட்டும் நினையுங்கள். இப்ப கடவுளே வந்திருக்கிறாரு, காட்ஃபாதர் ஒரு உடல்ல வந்திருக்கிறாரு, அவரை மட்டும் நினைங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனென்றால் ஒரு தந்தையிடம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையலாம். இப்ப கடவுள் யாருன்னு உண்மையா தெரிஞ்சு அவரை நினைச்சாதான் நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும். தந்தையை நினைக்க வேண்டும், மேலும் ஆஸ்தி அடைய வேண்டும். கடவுளை நினைக்கணும், அவர் நம்மளுடைய அப்பா. அவரை தந்தையினாலே ஆஸ்தி கிடைக்கும் இல்லையா, அவரை நினைச்சு ஆஸ்தி அடையணுன்றாரு. எவ்வளவு எளிதாக இருக்கிறது, எவ்வளவு ஈஸியா இருக்கு. எல்லையற்ற தந்தை புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்றால் சொத்து அடைவதற்காக தான் நினைவு செய்கிறீர்கள். இப்ப கடவுள் எதுக்கு புது உலகத்தை ஸ்தாபனை செய்யறாருன்னா, அவர் ஏன் நம்ம நினைக்கிறோம்னா அவர்கிட்ட சொர்க்கத்துல ஆஸ்தி அடையறதுக்கு தான் நினைக்கிறோம். இதுவே மன்மனாபவ மத்தியாஜிபவ. அப்பா மற்றும் சொத்தை நினைவு செய்யும் போது குழந்தைகளுக்கு குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்றாரு. இப்ப நமக்கு எல்லா இந்த கலியுக விஷயத்த நினைச்சு பாருங்க. அவங்க ஏதாவது அதை நினைச்சா எப்படி இருக்கும்? உங்க முகம் ஒரே டென்ஷனா இருக்கும். ஏன்டா எங்க இருந்துதான் வரும்னு தெரியாது பிரச்சனை. அதெல்லாம் நமக்கு ஒரே என்ன ஆகும், முகமே மாறிடும். ஆனா நீங்க பாபாவை நினைங்க, பாபா அப்பாவை நினைங்க, அவரு சொர்க்கத்தை நினைச்சு பாருங்க. தங்க மாளிகள் வைர வைடூரியம் எல்லாம் நிறைஞ்சு அந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு நினைச்சு பாருங்க, எவ்வளவு குஷி இருக்கும். அதான் சொல்றாரு, உங்க முகமே மாறிடும். குழந்தைகளுக்கு குஷியின் அளவு அதிகரிச்சுட்டே இருக்கணும்ன்றாரு. அப்ப எது நினைச்சா நமக்கு சுகமா இருக்கும், அதை நினைக்கலாம்ல. எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயம், எது வந்தாலும் விட்டுட்டு வேலையை பாருங்கன்றார். நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். இப்ப கடவுள் வந்துட்டார், அவருடைய குழந்தை நாம. அவர் நமக்காக சொர்க்கத்தையே எடுத்துட்டு வந்திருக்காரு. நாமே தான் அங்க அதிபதியாக இருந்தோம், மீண்டும் நிச்சயமாக அங்க மாறுவோம். பிறகு நீங்களே நரகவாசி ஆகுறீங்கன்னு சொல்றாரு. நீங்க பாருங்க, நான் அது சொல்லுவாங்கல்ல, எல்லாம் என்னதான் குளிப்பாட்டி கொண்டு போய் வச்சாலும் அது பழையபடி வாலாட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி நம்மளை என்னென்னமோ பண்ணி பாபா மாத்தி கொண்டு போய் சொர்க்கத்துல விட்டா நம்ம திரும்ப நம்மளே நரகவாசி ஆயிட்டீங்கன்றாரு. சதோ பிரதானமாக தான் இருந்தீங்க, இப்போது தமோ பிரதானமா ஆகியிருக்கிறீங்கன்றாரு. பக்தி மார்க்கத்தில் கூட நாம் தான் வந்தோம். பக்தியில கூட பாருங்க, நம்ம தான் வந்தோம், நாமளே தான் பக்தியை ஆரம்பிச்சோன்றார் பாபா.
நம்ம பக்தியை குறை சொல்றோமே, ஞானம் வந்த பிறகு பக்தியை சொல்றோம். ஆனா நம்மளே அந்த பக்தியை தான் பண்ணிட்டு வந்தோன்றாரு. பக்தியை நீங்க செஞ்சுட்டு தான் வந்தீங்க, வந்துதான் இப்ப ஞானம் அடைஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா பக்தி முடிச்சாதான் ஞானமே அடைய முடியுன்றார். சக்கரம் முழுவதும் சுற்றி இருக்கிறோம். இப்ப சக்கரத்தையும் நீங்க சுற்றி வந்திருக்கிறீங்க. நாம் தான் பாரதவாசி, சூரிய வம்சத்தினராக இருந்தோம். பிறகு சந்திர வம்சம், வைசிய வம்சம். நம்ம இது நானே அதுவே நான்றது பொருள் என்னன்னா, நான் தான் பாரதவாசி. ஒரு காலத்துல சூரிய வம்சம் சொர்க்கத்துல இருந்தேன், லட்சுமி நாராயணோட ராஜ்யத்துல இருந்தேன். பிறகு ராமர் சீதையோட ராஜ்யத்துல சந்திர வம்சத்துல இருந்தேன். பிறகு வைசிய வம்சம், வைசிய வம்சம்னா துவாபர யுகத்துல ராஜாக்கள் அந்த மாதிரி வாழ்ந்தேன். திரும்ப நான் இப்ப சூத்திரனாயி சாதாரணமா இருக்கிறேன், கீழே வந்திருக்கிறோன்றத புரிஞ்சுக்கோங்க. பாரதவாசிகளாகிய நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம், நாமே தான் விழுந்திருக்கிறோம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது உங்களுக்கு அனைத்தும் தெரிஞ்சிருக்குது, இப்ப உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்றாரு. வாம மார்க்கத்தில் வழி மாறி சென்றதுனால்தான் எவ்வளவு மோசமாக மாறி இருக்கிறோம்ட்டு நீங்க புரிஞ்சிட்டீங்க. கோயில்களில் கூட மோசமான சீச்சி சித்திரங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. முன்பு கடிகாரங்களை கூட அப்படிப்பட்ட படங்களுடன் உருவாக்கினர். இந்த கோயில்ல அந்த ஏதோ ஒரு கோயில், ஜெகநாத் கோயில்ல ஏதோ, அங்கெல்லாம் அந்த மோசமான தேவதைகளை வச்சே சீச்சி சித்திரங்கள்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. கடிகாரங்கள்ல கூட அந்த மாதிரி சித்திரங்கள்லாம் இருக்குன்றார். நம்ம எவ்வளவு மலர்களாக இருந்தோம், அந்த தேவதைகள் எப்படி அழகா இருந்தாங்க, அவங்கள போயிட்டு அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. எவ்வளவு மலர்களாக இருந்தோம், நாமே மறுபிறவி எடுத்து எவ்வளவு மோசமாகி இருக்கிறோம் என இப்போது நீங்க புரிந்து கொண்டுக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாம தான் அப்படி இருந்தோம், கடைசியில இப்படி மறுபிறவி எடுத்து இப்படி மோசமாயிட்டீங்கன்ட்டு நீங்களே புரிஞ்சிட்டீங்கன்றாரு. இவர்கள் சத்தியுகத்தின் அதிபதி என்றால் தெய்வீக குணங்களின் மனிதர்களாக இருந்தனர். இவங்க சொர்க்கத்துக்கே அதிபதியா நம்ம ஒரு காலத்துல இருந்தோம்னா பாபா சொல்றாரு, கண்டிப்பா நீங்க தெய்வீக குணங்களுக்கு மனிதர்களாக தான் இருந்திருப்பீங்க, தெய்வீக குணங்களோட இருந்திருப்பீங்க. ஆனா இப்போது பாருங்க, வல்லுன்னு விழுந்துட்டு இருக்கோம், அசுர குணங்களுடையவராக மாறி இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன் இந்த குணம் வருது, இந்த மாயா அந்த மாதிரி பண்ணிடுச்சு, வேற எந்த வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரி மனுஷங்க தான், இதே மாதிரி முகம், கை, காலு இதே மாதிரிதான் இருப்பீங்க. உடம்பு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கிளாஸா அழகா இருக்கும், ஆனா உங்க குணம் மட்டும் ரொம்ப அழகா இருக்கும்ன்றாரு. மற்றபடி இப்ப என்ன வித்தியாசம்னா, அதே மாதிரிதான் இருக்கீங்க, ஆனா அசுர குணம் உங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேற எந்த வித்தியாசமும் இல்லை. அந்த அழகும் இல்ல, அந்த முகம், கை, கால்லாம் அந்த அளவுக்கு அழகு இல்ல, அந்த சரீரம் மாறிடுச்சுன்றாரு. வாளுடைய அல்லது தும்பிக்கையுடைய மனிதர்கள் கிடையாது. இருந்தா வேற வித்தியாசம்லாம் கிடையாது. அதாவது சொர்க்கத்துல வாளோட இருப்பாங்க, தும்பிக்கையோட இருப்பாங்க. அதனால அதான் எழுதி வச்சிருக்காங்கல்ல, விநாயகர் சித்திரம்லாம் வச்சிருக்காங்கல்ல பக்தியில, விநாயகருக்கு தும்பிக்கை இருக்கு, அனுமாருக்கு வாள் இருக்கு அப்படிலாம் காமிச்சிருக்காங்கல்ல. அந்த மாதிரி எல்லாம் தேவதைகள் கிடையாதுன்றாரு. தேவதைகளின் அடையாளங்கள் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி சொர்க்கம் மறைந்து போய்விட்டது. இப்ப லட்சுமி நாராயணனுடைய சித்திரம்லாம் இருக்குது, அவங்க எப்படி இருந்தாங்கன்ற அடையாளம் இருக்குது, மற்றபடி சொர்க்கமே இல்லை, போயிடுச்சுன்றாரு. இந்த சித்திரங்கள் மட்டும்தான் அடையாளமாக இருக்கிறது. சந்திர வம்சத்தின் அடையாளங்களும் இருக்கிறது. பாபா சொல்றார், இந்த சித்திரங்களுடைய எல்லாமே படம்லாம் இருக்குதுன்றாரு. ராமர் சீதையோட படம், லட்சுமி நாராயணோட படம்லாம் எல்லாமே இருக்குது, அடையாளங்கள் சொல்றாரு. இப்போது நீங்கள் மாயை வெற்றி அடைவதற்காக யுத்தம் செய்கிறீர்கள். இப்ப நமக்கு பிரச்சனையே ஞானம் யோகம் மூலமா இந்த மாயாவை வெல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். அதாவது நம்ம புத்தியில உள்ள அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம். யாரோ எப்படியா போறாங்க, யாரா கோவப்பட்டா எனக்கு கவலை இல்லை, யாராவது எப்படியா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஆனா நான் இதுல விடுபடணும். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் உள்நோக்கு முகமா செக் பண்ணி பாபா நினைவுல அந்த காமத்தையும் கோபத்தையும் பற்று வைக்கிறது, ஆசை அகங்காரத்தை வெல்லணும். இதுதான் நம்மளுடைய யுத்தம், மாயையுடைய மல்யுத்தம். யுத்தம் செய்து செய்து தோல்வி அடைகிறார்கள் என்றால் அவர்களின் அடையாளம் வில்லும் அம்பும் ஆகும். இப்ப நம்ம யுத்தம் செய்யறோம், கடைசி வரைக்கும் யோகா ஞானம் நல்லா முரளி கேட்கிறோம், பாபாவை நினைக்கிறோம், பாபாவை நினைச்சு நம்ம குணம் மாறுதா பாத்தீங்கன்னா சில டைம்ல ரியாக்ட் பண்ணிடுறோம். அப்ப என்ன ஆகிறோம், ஃபெயில் ஆகிறோம். அது மாதிரி கடைசி வரைக்கும் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, உடம்புல இருந்து பாபாவை நினைக்காம சரீரத்தை விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வில்லு அம்பும் கொடுத்துருவாங்க அடையாளம். அப்ப நீங்க ராமர் சீதை ராஜ்யத்துல போயிருவீங்க, திரேதாயுகம் போயிருவீங்க. யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சத்தியுகம் வந்துருவாங்க. இதுக்குதான் இப்ப போட்டியா நடக்குது. எந்த அளவுக்கு பாபா நினைக்கிறீங்களோ அப்பதான் நீங்க சத்தியுகத்துக்கு வர முடியும், சொர்க்கத்துல லட்சுமி நாராயணோட ராஜ்யத்துல வர முடியும். பாபா நினைவுல சரீரம் விட்டுறவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆனா உலகத்துக்கு போக முடியும். மற்றவங்க எல்லாம் திரேதாயுகத்துக்கு தான் போக முடியும். பாரதவாசிகள் உண்மையில் தேவி தேவதா குலத்தை சார்ந்தவர்கள். இந்த பாரதவாசிகள் பாருங்களேன், இந்தியால வசிக்கிறாங்களே, அவங்களாம் உண்மையிலே எந்த குலத்தை சார்ந்தவங்க தெரியுமா? அவங்க இந்துன்னு சொல்லிக்கிறாங்க,
ஆனா உண்மையிலே அவங்க தேவி தேவதைகள் குலத்தை சேர்ந்தவர்கள். இல்லை என்றால் எந்த குலம் என கணக்கிடுவது? இல்லைன்னா அவங்களை எந்த குலம்னு கணக்கிடுறது சொல்லுங்க. ஆனால் பாரதவாசிகளுக்கு தனது குலத்தை பற்றியே தெரியாத காரணத்தினால இந்துன்னு கூறுகிறார்கள். பாருங்க, இப்ப நம்ம சென்சஸ் எடுத்தோம்னா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அந்த மெயின் இதுலயே நம்ம இந்துன்னு தான் போடுவாங்க. ஆனா இந்துன்னு ஒரு தர்மமே கிடையாது, அந்த தர்ம ஸ்தாபகருமே கிடையாது. இதை யோசிச்சிருக்கணும். எல்லாருக்கும் தர்ம ஸ்தாபகர் இருக்காங்க. இப்ப கிறிஸ்து தர்மனா அந்த தர்ம ஸ்தாபகர் இருக்கிறாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் தான் ஸ்தாபனை செஞ்சாரு. அது மாதிரி முஸ்லீமுக்கும் இஸ்லாமுக்கும் இப்ராஹிம் ஸ்தாபனை செஞ்சார். எல்லாருக்குமே ஸ்தாபகம் இருக்காங்க. இந்து தர்மத்துக்கு யாருங்க ஸ்தாபகரு? அதை கேட்டா தெரியாது. பாபா சொல்றாரு, எந்த குலம்னு இவங்களை கணக்கிடுறது அப்படின்னு கேக்குறாரு. ஏன் அவங்களுக்கே அவங்க குலத்தை பத்தி தெரியாது, அவங்க பேரை பத்தியும் தெரியாது. சனாத் தர்மம்னு சொல்லிக்கிறாங்க. அது பாபா சொல்றாரு, இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவங்க தான் இந்த பாரதவாசிகள். இல்லை என்றால் உங்களுடையதும் ஒரே குலம் தான் சொல்லி பாபா சொல்றாரு. பாரதத்தில் எல்லாருமே தேவதா குலத்தினர் தான். அதை எல்லையற்ற தந்தை தான் ஸ்தாபனை செய்கிறார். சொல்றாரு பாருங்க, நம்மளுடைய குலம் பேரு தேவதா குலம். அதை ஸ்தாபனை செஞ்சவரே கடவுள் தான். எவ்வளவு பெரிய குலம் பாருங்க. எந்த மாதிரியான ஒரு குலத்துல நம்ம இருந்திருக்கிறோம்ன்றது இப்பதான் தெரியுது. பாரதத்தின் சாஸ்திரம் கூட ஒன்றுதான். பாரதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே சாஸ்திரம் தான், கீதை தான். கீதை தான் எல்லா சாஸ்திரத்துக்கும் தாயா இருக்குது. தேவதா வம்சம் இப்போது ஸ்தாபனை ஆகிறது. இந்த கீதையின் மூலமா தான் இந்த தேவதா வம்சமே ஸ்தாபனை ஆகுது. இந்த கீதையை கேட்டுதான் எல்லாரும் தேவதையா மாறுறாங்க. சிவபகவானுடைய மகா வாக்கியம் அதை கேட்டுதான் எல்லாரும் தேவதையா மாறுறாங்க. பிறகு அதில் விதவிதமான கிளைகள் உருவாகின்றன. பாபா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அடித்தளமே தேவி தேவதா தர்மம் தான். பாபா சொல்றாரு, ஃபவுண்டேஷனே தேவி தேவதா தர்மம் தான். அவங்கள இருந்துதான் ஆதாம் ஏவாள்னு சொல்லுவாங்களே, அவங்கள இருந்து தான் எல்லா தர்மமுமே வருது. ஃபவுண்டேஷனே நம்ம தான். அனைவரும் முக்தி தாமத்தை சார்ந்தவர்கள் தான். எல்லாரும் பரந்தாமத்துல இருந்து தான் இங்க நடிக்க வரோம். ஆனா கடவுள் கிட்டக இருக்கிறது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான். ஏன்னா அந்த தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணவரே அவரு தான். அதனால அவர் பக்கத்துல இருக்கிறது ஃபவுண்டேஷன்ல கல்பவச்ச மரத்துல வேறு பகுதியில இருக்கிறதே பாரதவாசிகள் தான். அதாவது இந்து தர்மம்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா சனாதன தர்மத்தை, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். பாபா சொல்றாரு, எல்லாருமே முக்தி தாமத்துல இருக்கிறவங்க தான். பிறகு நீங்கள் தன்னுடைய தேவதைகளின் கிளைகளில் சென்றுடுவீர்கள். இப்ப நீங்க நம்மளாம் சரீரம் விட்டோம்னா நம்மளுடைய கிளையில போய் மேல அந்த இடத்துல நம்ம போயிருவோம். சொல்லுவாங்க எல்லாரும், எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு, மேல எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதுதான் அது நம்ம பரந்தாமத்துல நம்மளுடைய அந்த கல்பவிச்ச மரம் இருக்கு, அதுல நம்மளுடைய இடத்துல போய் நம்ம உட்காருவோம் சொல்றாரு. நீங்க தேவதைகளோட கிளையில போயிருவீங்க சரீரம் விட்டீங்கன்னா. பாரதத்தின் எல்லை ஒன்றுதான் சொல்றாரு. வேறு எந்த தர்மத்தினருமே கிடையாது. இவர்கள் உண்மையான தேவதா தர்மத்தினர். பாபா சொல்றாரு, பாரதத்துல ஒரே தர்மம் தான், தர்மமே கிடையாது, மற்றபடி கிளைகள்லாம் கிடையாதுன்றாரு. இவர்கள் தான் உண்மையான தேவதா தர்மத்தினர் சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு அவர்களிடம் இருந்து மற்ற தர்மங்கள் நாடகப்படி உருவாகியுள்ளன. ஒரே தர்மம் தான் தேவதா தர்மம், அதுல இருந்துதான் மற்ற தர்மம் எல்லாம் உருவாகுதுன்றாரு. முஸ்லீம், கிறிஸ்துவ தர்மம், புத்த தர்மம்லாம் அந்த புத்தரோட சித்தார்த்தரோட அம்மா அப்பாலாம் பாத்தீங்கன்னா, நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்து தர்மத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அவங்கள இருந்து வர்றவங்க தான் இவங்கெல்லாம். அதனால எல்லார்ட்ட இருந்தும் மற்ற தர்மங்கள் எல்லாமே தேவதா தர்மத்துல இருந்து தான் வருதுன்றாரு. ஏன்னா அது மரத்தினுடைய தண்டுன்றாரு. பாரதத்தின் உண்மையான தர்மம் தேவதா தர்மமாகும். அதை தோற்றுவிப்பவரோ தந்தை ஆவார். தர்மத்துல சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த உண்மையான தர்மமே, கடவுள் உருவாக்குற தர்மமே இந்த தேவதா தர்மம் தான். அதுலதான் சக்தி இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு புது புது இலைகள் தோன்றுகின்றன. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா புதுசா வந்துட்டு இருக்குது. ஆளாளுக்கு ஒரு தர்மம், ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. புதுசா சந்நியாச தர்மம் வரைக்கும் நிறைய வந்துருச்சு. இது அனைத்தும் ஈஸ்வரிய மரமாகும். நான் இந்த மரத்தின் விதை வடிவமாக இருக்கிறேன்ட்டு பாபா சொல்றாரு. இது அடித்தளமாகும். இந்த தேவதா தர்மம் ஃபவுண்டேஷன், அடித்தளம்ன்றாரு. பிறகு இதிலிருந்து கிளைகள் தோன்றுகின்றன. முக்கியமான விஷயம், நாம் அனைவருமே ஆத்மாக்கள், சகோதரர்கள். பாபா சொல்றாரு, இதெல்லாம் விடுங்க. முக்கியமானதே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சோல்ஸ் தான். பரம்பிதா பரமாத்மா சுப்ரீம் சோலுடைய குழந்தைகள் தான். நம்ம எல்லாருமே சகோதரர்கள் சொல்றாரு. அனைத்து ஆத்மாக்களுக்கும் கடவுள் ஒருத்தர் தான். தந்தை ஒருவரே. அனைவரும் அவரை தான் நினைவு செய்கிறார்கள். உலகத்துல 800 கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே கடவுள் தான் நினைக்கிறாங்க. இப்போது இந்த கண்களினால் நீங்கள் எவற்றை பாக்குறீங்களோ அவற்றை மறக்க வேணும்ட்டு பாபா சொல்றாரு. பாபா இப்ப நாடகம் முடிய போகுது. நடிக்க வந்தீங்க இல்லையா, நடிக்க வந்த நாடகம் முடிஞ்சிருச்சு. நீங்க பல பிறவி எடுத்து நிறைய சரீரம் எடுத்து இறந்து அந்த சரீரத்தெல்லாம் விட்டுட்டு இப்ப கடைசி சரீரத்துல இருக்கிறீங்க. இப்ப நாடகம் முடிய போகுது.
இப்ப நீங்க கண்ணால என்னெல்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் முடிய போகுதுன்றாரு. அதனால மறந்துருங்க. இது எல்லையற்ற வைராக்கியம் சொல்றாரு. அதாவது உடல்ல இருந்துகிட்டே எல்லாத்தையும் மறக்கிறது எல்லையற்ற வைராக்கியம் சொல்றாரு. அவர்களுடையது எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். இந்த சன்னியாசிகளுக்கு எல்லைக்குட்பட்ட வைராக்கியம். வீடு வாசலை விட்டு போயிடுவாங்க. எனக்கு எதுவுமே வேணாம், நான் எல்லாத்துல இருந்தும் இந்த காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரமே எனக்கு இருந்தா அதெல்லாம் வந்துடும் வீட்டுல இருந்தா, அதனால நான் வெளியே போறேன்ட்டு வீடு வாசலை விட்டு போயிடுறாங்க. வீடு வாசல் மீது மட்டும்தான் அவங்களுக்கு வைராக்கியம் வருது. அதோட காட்டுக்கு போயிட்டு மனைவி மக்களையே நினைச்சிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் கோபத்தை விட்டாங்கன்னா கோபம் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. எதையுமே விட்டப்பாடு இல்லை, பற்றும் ஒட்டிட்டு இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க நினைப்புதான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டம்தான். ஆனா நம்ம வந்து வீட்டிலேயே தான் இருக்கிறோம். இருந்துகிட்டே முழு உலகின் மீது உங்களுக்கு வைராக்கியம் வருதுன்னு சொல்றாரு. இருந்துகிட்டே ஒரு பாபாவை நினைக்கிற மற்ற எல்லாரையும் பற்றுல இருந்து விலக்க வைக்கிறாரு. அவரை மட்டுமே நினைக்க வைக்கிறாரு. யார் அவரை நம்ம நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லா பற்றும் உடைஞ்சிரும். எல்லா கயிறும் மாட்டிட்டு இருக்கு இல்லையா, சூட்சும கயிறுகள் கூட அறுந்துருன்றாரு. பக்திக்கு பிறகு பழைய உலகின் மீது வைராக்கியம் வரும்னு சொல்றாரு. பிறகு நாம் புது உலகத்திற்கு சாந்தி தாமம் வழியாக செல்வோம். இந்த பக்தி முடிச்ச பிறகு கடவுளை தேடி தேடி அலைஞ்ச பிறகு ஞானம் வருது. ஞானம் பிறக்கும் போது வைராக்கியம், அந்த பக்தி மீது வைராக்கியம் வந்து ஞானம் வருது. ஞானம் வந்த பிறகு நம்ம புது உலகத்துக்கு பரந்தாம வழியா போவோம்ன்றாரு. இந்த பழைய உலகமே எரிய போகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா சொல்றாரு இப்ப எல்லாமே இந்த 5 விகாரம் தீயில எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த 5 விகாரம் எல்லாரையும் அழிச்சிடும்ன்றாரு. ராவணன் அதனாலதான் அந்த சிலையை வச்சு வருஷம் ஏன் அழிக்கிறாங்கன்னா அது உலகத்தையே எரிக்குது. உலகம் தானா அழியல. விநாசம் எதனால ஏற்படுதுன்னா இந்த மாய உலகத்தினாலதான். இப்ப நம்ம மாட்டிட்டு இருக்கிறோமே இந்த மாயா, அதுதான் உலகத்தையே அழிக்குது. கடவுள் ஒன்றும் அழிக்கல. கடவுள் போய் எங்கேயாவது அழிப்பாரா? அவர் நல்ல உலகத்தை ஸ்தாபனை பண்ணி அங்க நல்லவங்களாதான் வாழ வச்சாரு. இந்த கெட்டவங்களா மாத்துனது இந்த மாயாதான். அந்த மாயாவே தான் அந்த உலகத்தை விநாசம் செய்யுது. இப்போது இந்த பழைய உலகத்தில் மனசை ஈடுபடுத்த வேண்டாம். இப்ப நீங்க இந்த இத்து போன உலகம், இந்த இத்து போன உடல், இதெல்லாம் எதுக்கு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? யார் மேலேயும் மனசை ஈடுபடுத்தாதீங்கன்றாரு. தகுதி அடையும் வரை இங்கேதான் இருக்க வேண்டும். ஆனாலும் நீங்க சொர்க்கத்துக்கு தகுதி ஆகிற வரைக்கும் இங்கதான் இருக்கணும். சொர்க்கத்துக்கு தகுதி எப்படி ஆக முடியும்? நம்ம மனசு முதல்ல சர்டிபிகேட் கொடுக்கணும். நான் தேவதை மாதிரி ஆயிட்டேன், எனக்கு தெய்வீக குணங்கள் வந்துருச்சு, எனக்குள்ளார அந்த 5 விகாரம் போயிடுச்சுன்ட்டு உங்க மனசே உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். அதுவே கொடுத்தாதான் நமக்கே தெரியும் நம்ம லட்சணம் என்ன, நம்ம என்ன தவறு பண்றோம், நம்ம எப்படிலாம் மற்றவங்களை ஹர்ட் பண்றோம், எல்லாமே நமக்கே தெரியும். அதனால மனசாட்சி ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் கொடுக்கணும். அது கொடுத்த பிறகுதான் இந்த நம்ம கூட பரிவாரம் இருக்கு இல்லையா, அது கரெக்டா அந்த கண்ணாடி போட்டுட்டு, அந்த ரெட் கலர் கண்ணாடி போட்டுட்டு தான் பார்ப்போம் நம்ம பரிவாரம். நம்ம தவறு என்னவோ அதை கரெக்டா சொல்லுவாங்க. நீ இது மாதிரிலாம் பண்ற, நீ சரியில்லை, உங்ககிட்ட இந்த குணம் இருக்கு அப்படின்ட்டு நமக்கு நல்லா சுட்டி காட்டுறவங்க பரிவாரம் தான். அவங்க நமக்கு நல்லதுதான் செய்யறாங்க. நம்மளுடைய டிஃபெக்ட் என்ன நமக்கு தெரியாம போயிடும் இல்லையா, அவங்கள கூட வச்சுக்கோங்க, அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்கன்றது. இப்ப பரிவாரம் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கும். கூட இருக்கிறவங்க இவன் நல்லவங்க தான்ட்டு நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். அப்பதான் பாபா வந்து நமக்கு சர்டிபிகேட் கொடுப்பாரு. கடைசியா பாபா நமக்கு சர்டிபிகேட் கொடுப்பாரு. அப்ப 3 சர்டிபிகேட் கிடைச்சாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி தகுதி அடையிற வரைக்கும் இந்த கலியுகத்துல, இந்த சங்கம யுகத்துல, நம்ம இப்ப சங்கம யுகத்துல இருக்கிறோம். சங்கம யுகத்துல பாபாவுக்கு கொடுக்குற முரளியை திரும்ப திரும்ப படிச்சுன்னு கிடக்க வேண்டியதான். முரளியை திரும்ப படிங்க, திரும்ப நினைங்க. என்னைக்கு நீங்க தகுதி அடைகிறீங்களோ அப்பதான் நீங்க வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும்ட்டாரு. அவ 5 வருஷம் முறையே திரும்ப 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 படிச்சுனே இருக்க வேண்டியதான். ஏன்னா பாஸ் ஆகுற வரைக்கும் திரும்ப திரும்ப ரிப்பீட் தான். ஸ்டூடெண்ட்ஸ் கூட இம்போசிஷன் கொடுப்பாங்கல்ல, திரும்ப திரும்ப எழுதுங்க, ஒன்னு பாஸ் ஆகல, எல்கேஜி பாஸ் ஆகலன்னா திரும்ப திரும்ப எழுதுன்றுவாங்க. அந்த மாதிரி பாபா நம்மளை திரும்ப திரும்ப படின்ட்டாரு. இப்ப வந்து நமக்கு படிக்கிற டைம் இப்போ, அதாவது பாபா ஆசிரியர் வந்து பாடம் எடுத்து முடிச்சுட்டு போயிட்டாரு. இந்த லீவ் விடுவாங்கல்ல, அந்த படிக்கிற ஸ்டடி ஹாலிடேஸ், அந்த மாதிரி இப்ப விட்டுருக்காங்க நம்மளுக்கு. நம்ம வந்து இந்த முரளியை படிச்சுட்டே இருக்கணும். டெஸ்ட் பேப்பரும் வரும் வாழ்க்கையில, இந்த டெஸ்ட் பேப்பர்ல ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். கடைசியா எப்ப நம்ம ஜெயிக்கிறோமோ அப்ப பாபா கூட்டு போயிடுவாரு. கணக்கு வழக்கு அனைத்தையும் முடிக்க வேண்டும். இப்ப இங்க இருந்துகிட்டு, இந்த உடல்ல இருந்துகிட்டு நீங்க 63 ஜென்மமா யாரெல்லாம் எந்த கணக்கு வழக்கு வச்சுட்டு வந்தீங்களோ எல்லாத்தையும் முடிக்கணும்ன்றாரு. 1 ரூபா 2 ரூபா கடன் வச்சுட்டு வந்தா கூட அந்த 1 ரூபா 2 ரூபாவை நீங்க கொடுத்தாதான் உங்க கணக்கு வழக்கே முடியும். அதனாலதான் இப்போ ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு பாபா. யாருக்கு என்ன கொடுக்கறதுனால யோசிங்க. திரும்ப ஒரு பிறவி எடுத்து வந்து அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவீங்களா? அதனால கரெக்டா வச்சுக்கோங்க கணக்கு வழக்கன்றாரு. நீங்கள் அரை கல்பத்திற்கு சுகத்தை சேமிக்கிறீர்கள். இப்ப நம்ம 2500 வருஷத்துக்கு சுகம் மட்டுமே சேமிக்கிறோம். அதனுடைய பெயரே சாந்தி தாமம் சுகதாமம் ஆகும். நம்ம வந்து போற இடமே பரந்தாமம் சொர்க்கம். முதலில் சுகம்தான் கிடைக்கிறது, பிறகு துக்கம்.
ஃபர்ஸ்ட் கடவுள் படைச்ச உலகம் சுகமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் துக்கமே இந்த மாயா ராவணனால தான் வந்துச்சு. புது புது ஆத்மாக்கள் யார் முதலில் மேலிருந்து வந்தாலும், அதாவது கிறிஸ்துவின் ஆத்மா வருது என்றால் முதலில் அவர்களுக்கு துக்கமே ஏற்படாது என பாபா புரிய வைக்கிறார். ஃபர்ஸ்ட் பரந்தாமத்துல இருந்து யார் நடிக்க வந்தாலும் அவங்க சுகமா தான் இருப்பாங்கன்றாரு. முதலில் விளையாட்டில் சுகம்தான் இருக்குது, யாரா இருந்தாலும் சரி. பிறகுதான் துக்கமே ஏற்படுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. புத்தம் புதுசாக வருபவர்கள் சதோ பிரதானமாக இருக்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிறகுதுன்னா அதுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா. அது எல்லாருமே அப்படியே அது எந்த சுகமா தான் வளருது இல்லையா. எல்லாத்தையுமே அம்மா அப்பா பாத்துக்குவாங்க. கொஞ்சம் நடந்த பிறகுதான் படி ஓடு வேலைக்கு போ அப்படின்ட்டு அதை டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆத்மா மேல இருந்து வரும்போது புதுசா வர்றதுனால அது தூய்மையா இருக்கிறதுனால அது ஜாலியா தான் இருக்கும்ன்றாரு. உங்களுக்கு சுகத்தின் அளவு அதிகமாக இருப்பது போல் அவர்கள் அனைவருக்கும் துக்கத்தின் அளவு அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. இது அனைத்தும் புத்தியினால் புரிந்து கொள்ளப்படுகிறது. இப்ப இது எல்லாத்தையும் நீங்க புத்தியால புரிஞ்சுக்கோங்க. இப்ப நமக்கு சுகம் அதிகமா இருக்குது, சொர்க்கத்துல அதிகமா சுகம். அதே மாதிரி துக்கமும் அதிகமா இங்க இருக்குது. அதான் சொல்றாரு. பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பிறகு பிற ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார்கள். இப்ப பாபா என்ன சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாரோ அதை நம்ம மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்றாரு. நான் இந்த சரீரத்தை தரித்து இருக்கிறேன் என பாபா கூறுகின்றார். பாபா சொல்றார், நான் வாய் இல்லாதனால இந்த உடல்ல நான் உங்களுக்கு வாய் மூலமா பேசிட்டு இருக்கிறேன். இந்த உடல்ல தான் நான் வந்திருக்கிறேன். பல பிறவிகளின் கடைசியில், அதாவது தமோ பிரதான உடலில் நுழைகிறேன். அவரு கிடைச்ச உடலே இந்த சாதாரண தமோ பிரதான உடல் தான் அவருக்கு கிடைக்குது. ஏன்னா அப்பதான் கூப்பிடுறோம். நம்ம சொர்க்கத்துல கூப்பிட்டோமானா கூப்பிடல. நீங்களே சொல்லுங்க, இப்பவே ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா நம்ம எங்கேயாவது கடவுள் நினைப்போமா? எல்லாரும் நம்மள அப்படியே தங்கத்தட்டுல தாங்குறாங்க, இருக்கிறதே தங்க மாளிகை. அப்படி இருக்கிறோம்னா நம்ம யாராவது இப்ப பணக்காரங்களே அப்படிதானே சொல்லிட்டு இருக்காங்க, இதுவே சொர்க்கம், எங்களுக்கு கடவுள்லாம் கோயிலுக்கே போக மாட்டாங்க, ஏன்னா அவங்க சொர்க்கத்துல இருக்கிறாங்கல்ல. அதனால அப்ப இங்கேயே அந்த மாதிரி இருக்கும்போது சொர்க்கத்துல நம்ம அவரை கூப்பிடவே இல்லை இல்லையா. கூப்பிட்டுருந்தா நம்ம கிருஷ்ணரோட எல்லாம் வந்திருப்பாரு. கூப்பிடாதனால இந்த தமோ பிரதானமான இந்த பிரம்மா பாபா உடல்ல தான் வந்திருக்கிறாரு. அவரோட கடைசி பிறவில, கிருஷ்ணரோட கடைசி பிறவில தமோ பிரதான உடல்ல தான் வர்றாரு. ஏன்னா அப்பதான் கூப்பிடுது ஆத்மா, கடவுளே என்னை காப்பாத்து, இந்த உலகத்துல இருந்து என்னை தப்பிக்க வைன்ட்டு கூப்பிடுறோம். அதனாலதான் வந்திருக்காரு. பிறகு அவர் தான் முதல் எண்ணில் போக வேண்டும். அந்த தம பிரதான உடல்ல இருக்க அந்த ஆத்மா கிருஷ்ணருடைய ஆத்மா. அந்த ஆத்மா பல பிறவிகள் எடுத்து கருப்பாயிடுச்சு. இப்ப அந்த ஆத்மா தான் கிருஷ்ணராகி போகணும், முதல் எண்ணில் போகணும். அதனாலதான் அந்த உடல்ல அவரை மாத்துறாரு. ஃபர்ஸ்ட் அவர் மூலமா நம்மளெல்லாம் மாத்துறாரு. முதலில் இருந்து கடைசியில இருந்து முதல் சொல்றாரு. அது சொல்லுவாங்கல்ல, முதல்ல இருந்து கடைசியில இருந்து முதல். இதையும் நீங்க புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. முதலில் வருபவர்களுக்கு பின்னர் யார்? மம்மா. ஃபர்ஸ்ட் பிரம்மா பாபா, அடுத்து மம்மா. அவர்களுடைய நடிப்பும் வேண்டும் இல்லையா. அவர் பலருக்கு கற்பித்துகிறார். மம்மா பாருங்க, நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிறகு குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் வரிசை கிரமம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளும் இருக்கிறோம் இல்லையா. நிறைய பேர் வந்தாங்க, தாதி தீதிகள். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களா பாபா செலக்ட் பண்ணி இப்ப நம்ம வரைக்கும் வந்திருக்கிறோம். உங்களுக்குள்ளேயும் வரிசை கிரமம் இருக்குதுன்றாரு. பலருக்கு பாடம் சொல்லி தர்றீங்க, நீங்களும் நிறைய பேருக்கு பாடம் சொல்லி தரீங்க, படிக்கவும் வைக்கிறீங்க. படிப்பவர்களில் கூட சிலர் உங்களை விட முன்னேறி செல்கிறார்கள். பாபா சொல்றாரு பாருங்களேன், யார் பாடம் எடுக்கிறாங்களோ அவங்கள விட சிலர் முன்னேறி போயிடுறாங்களாம். எப்படின்னா அந்த அளவுக்கு படிச்சு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து இன்னும் நிறைய பேர் உருவாக்கிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அதாவது படிச்சு அவங்க போய் ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க, அவங்க அந்த 4 பேர் இன்னும் 4 பேருக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்பனா எந்த அளவுக்கு முன்னேறி போறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு தைக்குது. நான் அவங்க சொல்ற பாயிண்ட் எல்லாம் எல்லாருக்கும் புரியுதுன்னு அர்த்தம். ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டியிருக்குது. பாபா எல்லாரையும் பார்க்க வேண்டியிருக்குது. அனைவரின் நடத்தை தெரிகிறது அல்லவா. எல்லாருடைய நடத்தையும் பாபாவுக்கு தெரியுது. ஒரு சிலரை மாய ஒரேடியாக அழித்திடும் அளவிற்கு மூக்கை பிடித்து விடுகிறது. ஒரு சிலரை மாயா ஒரேடியா அழிச்சிடுதான். ஒரேடியா அழித்து விடும் அளவிற்கு மூக்க பிடிச்சிடுதான். அதாவது அவங்களுக்கு தெரியாது, அவங்க தப்புனானே தெரியாது, அகங்காரம் வந்துடும். சொன்னார்ல, நேத்து கூட சொல்லியிருந்தார், இந்த எலிக்கு ஒரு மஞ்சள் துண்டு கிடைச்சா தான் தான் மளிகை கடைக்கு ஓனர்னு புரிஞ்சுக்குமா. அந்த மாதிரி இவங்க ஞானத்தினுடைய அகங்காரம் வந்துடுது. அந்த மாதிரி எல்லாம் சிலர் விழுந்துடுறாங்கன்றாரு. அதான் ஒண்ணுமே அவங்க சொல்ற ஞானம் யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அகங்காரத்தோட பேசுவாங்க. அதனால அவங்கள மூக்க பிடிச்சிருது மாயான்றாரு. விகாரங்களில் விழுந்துடுறாங்க. சிலர் இந்த காம விகாரத்துல விழுந்துடுறாங்க. காம விகாரத்துல எல்லாம் போனாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க புத்தியே என்ன ஆயிடும்னா பூட்டு போட்டுருவாரு பாபா, திரும்ப லாக் ஆயிடும். தவறுதான் பண்ணுவாங்க, முன்னாடி இருந்ததை விட மோசமா ஆயிடுவாங்கன்றாரு. இன்னும் செல்ல நீங்கள் பலருடையதை கேட்பீங்க. போக போக நீங்க நிறைய பேரை பார்ப்பீங்க. எந்த அளவுக்கு சேவை பண்ணாங்களோ, எந்த அளவுக்கு பிரபலமா இருந்தாங்களோ அவங்களாம் கூட
போயிருவாங்கன்றாரு. அதிசயப்படுவீங்க. இவர்கள் எங்களுக்கு ஞானம் கொடுத்தனர், பிறகு எப்படி ஆகிவிட்டனர்ன்ட்டு நம்மளே பார்ப்போமா, அந்த மாதிரி சொல்றாரு. எங்களை தூய்மையாக்குங்கள் என்று கூறினர். எங்களை சொன்னாங்க தூய்மையாகுங்கன்ட்டு, கடைசியில இவங்க பையனை எப்படி மோசமாயிட்டாங்கன்ட்டு நம்மளே அந்த அளவுக்கு பார்க்குற அளவுக்கு நடந்துக்குவாங்கன்றார். அவர்கள் எவ்வளவு மோசமாகி விட்டனர், நிச்சயம் நினைப்பார்கள் இல்லையா, மிகவும் மோசமாகி விடுகின்றனர். மிகவும் பெரிய பெரிய நல்ல மகாரதிகளை கூட மாயை வேகமாக நசுக்கிறது. அந்த மாதிரி ஒரு நேரம் இப்ப நடக்குது. பெரிய பெரிய மகாரதிகள் கூட மாயா விடுறது இல்லைன்றாரு, வேகமா நசிக்கிடுதான். நல்லா புருஷார்த்தம் பண்ணி பாபா ஞானத்தை சொல்லி மத்தவங்க புரிய வச்சவங்க எல்லாம் கூட மாயா வீழ்த்துதுன்றாரு, நசிக்கிடுதுன்றாரு. நீங்கள் மாயை மிதித்து வெற்றி அடைகிறீர்கள். ஆனா பாபா சொல்றாரு, நீங்க மாயாவை மிதிக்கிறீங்க. இந்த ராவணன் முன்னாடி இந்த ஆஞ்சநேயர் வாள்லயே அப்படியே சீட்டு போட்டு உக்காந்தாராம். வாளையே அப்படியே பெருசாக்கி மேல உட்காந்து பார்த்தாராம். இவரு ராவணன் அண்ணாந்து பார்த்தாராம். அந்த மாதிரி நீங்க மாயாவை மிதிச்சு வெற்றி அடைறீங்கன்றார். நீங்க மாயாவை நசிக்கிறீங்க, அது உங்களை நசுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நசிக்கிறீங்கன்னு சொல்றாரு. மாயையும் அவ்வாறு செய்கிறது, மாயாவும் நம்மள அப்படி செய்யுது. பாபா எவ்வளவு நல்ல நல்ல ரமணீகரமான அழகான பெயர்களை வைத்தார். பாபா ஆரம்பத்துல வரும்போது எல்லாருக்கும் பேர் மாத்தினாரு. பிரம்மா பாபாக்கே பேர் தான், எல்லாருக்குமே பேர் வச்சாரு இல்லையா. குல்சார் தாதி, எல்லாரும் ஜனக்குன்னு சொன்னார், ஜானகி தாதிக்கு. அந்த மாதிரி விதவிதமான பேர், நிறைய பேர்கள் வச்சாங்க. ரத்ன கிஷோர், அது மாதிரி விஸ்வ கிஷோர், அந்த மாதிரி நிறைய 2 பேருமே இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு ஆண்களுக்கும் இருக்கு. அழகான பேர்லாம் வச்சாரு. ஆனால் அந்தோ பரிதாபம், மாயின் வேலைதான். அந்த மாதிரி பேர் வச்சவங்களாம் ஓடிட்டாங்கன்றார் பாபா. யாருமே இல்ல, ஓடிட்டாங்க. அந்தோ பரிதாபம் மாயின் வேலைதான். பாபா சொல்றாரு, இதெல்லாம் மாயாவோட வேலை, ஓடிட்டாங்கன்றாரு. முதலில் ஆச்சரியத்துடன் கேட்டனர், பிறருக்கும் சொன்னாங்க. ஆச்சரியத்தோட ஞானத்தை கேட்டாங்க, எல்லாருக்கும் சொன்னாங்க, பிறகு ஓடியும் விட்டனர் சொல்லி பாபா சொல்றாரு. அப்புறம் பிகேல இருந்து நான்-பிகே ஆகி போயிட்டாங்கன்றாரு, விழுந்து விட்டனர். மாயை எவ்வளவு வலிமையாக இருக்குது பாருங்கன்றாரு. அந்த அளவுக்கு அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் வீழ்த்துதுன்றாரு. நம்மள அந்த அளவுக்கு பாபா கிட்ட பிரிக்குது. ஆகவே குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். இப்ப நமக்கும் பாபா எச்சரிக்கையை கொடுக்குறாரு. அந்த மாதிரி மாயா நேரத்தை கொண்டு நம்மளை மாத்துது, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. யுத்த மைதானம் அல்லவா. ஏன்னா இது அவங்கவுங்க வீக் பாயிண்ட்ல வச்சு மாயா அடிக்கும். சிலர் காமம் வீக்கா இருக்கும், அதுல அவங்கள வீழ்த்திரும். சிலர் கோபப்படுவாங்க, அதுல அவங்கள வீழ்த்திரும். சிலர் பற்று வச்சிட்டு இருப்பாங்க, அதனால அவங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் அடி கொடுத்தா இவங்க அழுவாங்க உட்காந்து. அப்புறம் வேணாம், நம்பிக்கை நான்-பிக்கையாவே ஆயிரன்ட்டு போயிடுவாங்க. பயந்துருவாங்க, மற்றவங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து இவங்க பயந்துருவாங்க. இந்த மாதிரி பற்று வச்சா தொல்லை. அகங்காரம் தான் சுத்தமா மலை மேல இருந்து கீழே விடுற மாதிரி. அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாயா விதவிதமான வீக் பாயிண்ட் வச்சு அடிச்சிடும். சிலர் பேராசை, இங்க வந்தா இது கிடைக்கும், நான் பாபாட்ட இந்த இது வச்சிருக்கேன், அவர் அதை செஞ்சாதான் நான் பாபாக்கு இதை செய்வேன் அப்படின்லாம் பேசுவாங்க. பாபாட்டே டீல் பேசுவாங்க. அந்த மாதிரி சிலர் ஆசை, பேராசை இதுல விழுந்துருவாங்க. பேராசை கூட கொஞ்சம் குறைஞ்சது இல்லைன்னு பாபா ஒரு முறையில் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் மாயை வீழ்த்துது. இந்த மாதிரி விஷயத்துல அவங்களுக்கு தெரியாமலே அவங்களே விழுந்துடுறது கூட தெரியாது. ஆனாலும் நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லின்னு இருப்பாங்க. அந்த மாதிரியும் சிலர் இருக்கிறாங்க. இது எல்லாமே யுத்தம் மைதானம் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. மாயாவுடன் நீங்கள் எவ்வளவு பெரிய யுத்தம் செய்றீங்க. பாபா நமக்கு இப்ப இதெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு தெரியும். இது மாயா கூட ஞானம், மாயாவோட ஞானம் கூட நமக்கு எப்படின்னு தெரியணும். மாயா இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி எல்லாம் வரும். சில டைம்ல ஈஸ்வரிய ரூபம் எடுத்தே நம்மள்ட்ட பேசும். நம்ம மயங்கிடக்கூடாது, நம்பிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. ஏமாந்தோம்னா அது நம்மளை வீழ்த்திரும். அந்த மாதிரி மாயா எந்தெந்த ரூபத்துல வரும். இப்ப சீதையே ஒழுங்காதான் இருந்தாங்க, ராமன் போட்ட கோடை தாண்டாம. ஆனா அந்த பொன்மானை பார்த்து மயங்கிட்டாங்க. அப்ப ராவணன் என்ன பண்ணான்னா ஒரு சாமியார் வேஷம் போட்டு ஏமாத்திட்டான். அந்த மாதிரி இப்ப ஆத்மா சீதைய விதவிதமான ரூபம் எடுத்து மாயா ஏமாத்தும். ஒரே மாதிரி வரும்னு கிடையாது, ஒரு ஒரு ரூபத்துல மாத்தி மாத்தி வரும். அது மாயாதான்னு புரிஞ்சுக்கிறவங்க தப்பிச்சிருவாங்க. அது மாயாவே தெரியாம எனக்கு தெரியவே இல்லை பாபா, இது கூட மாயாவான்னு சொல்லிட்டு ஏமாறுற பிகேஸும் இருக்கிறாங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. பகுத்தறிவு சக்தி தேவை, எல்லாத்துக்குமே பாபா நினைவு தேவை, பகுத்தறிவு சக்தி தேவை. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, பாபாட்ட கேட்கணும். பாபா அந்த டைமுக்கு நம்ம பாபாவை நினைக்கணும். அப்ப பாபா சொல்லுவாரு, வேண்டாம் குழந்தைன்னு சொல்லுவாரு. பாபா கேட்டாலே சொல்லிடுவாரு, மனசுல டச் ஆகும். அந்த மாதிரி நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அப்பதான் நம்ம அக்யூரேட்டா இருக்கும் போதுதான் நம்மளால ஜெயிக்க முடியும். நம்ம தவறு பண்ணோம், மாயாவோட சேர்ந்து தவறு பண்ணோம்னா
நம்மளால மாயையை ஜெயிக்கவே முடியாது. கடைசியா அதை ஏமாத்திட்டு, அது சொன்னார்ல, ஊதி ஊதி கடிக்கும், எலி மாதிரி கடிக்கும், மூக்க பிடிக்கும், காதை பிடிக்கும், எப்படி எப்படிலாம் பண்ணுது மாயான்றதை பாபாவும் புரிய வச்சுட்டு தான் இருக்கிறாரு. நல்லது. இனிமையில இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தைமையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இங்கேயே அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு அரை கல்பத்திற்கான சுகத்தை சேமிக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தின் மீது மனசை ஈடுபடுத்தக்கூடாது. இந்த கண்களுக்கு தென்படக்கூடியவைகள் அனைத்தையும் மறக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இங்க ஒரே டைம்ல இப்ப பழைய கணக்கு வழக்கையும் முடிச்சுட்டு இருக்கிறோம். 63 ஜென்ம பாவ சுமைகளையும் தீர்த்துட்டு இருக்கிறோம். அதே டைம் நம்ம இப்ப பாபாவையும் நினைச்சு அடுத்து எடுக்க போற பிறவிகளுக்கும் சேமிச்சுட்டு இருக்கோம். 21 பிறவிக்கும் இப்ப நம்ம ஆஸ்தி எடுத்துட்டு இருக்கிறோம். ஒரே டைம்ல ரெண்டத்தையும் பண்ணணும். சுகத்தையும் சேமிங்கன்றாரு, நல்லதையும் செய்யுங்க, புண்ணிய கணக்கையும் சேமிங்கன்றாரு. பாபாவை நினைச்சு நினைச்சு 21 பிறவிக்கு ஆஸ்தி எடுங்க. இந்த பழைய உலகத்தின் மீது மனசை ஈடுபடுத்தாதீங்கன்றாரு. இப்ப பாக்குறது எல்லாமே நம்ம மறந்துடணும். 2வது பாயிண்ட், மாயை மிகவும் பலசாலி, அதனிடம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு சொல்றாரு. ஏன்னா போக போக ரூபத்தை மாத்தும் மாயா, ஒரே மாதிரி வராது, விதவிதமா ஏமாத்தும். படிப்பில் வேகமாக முன்னேறி செல்ல வேண்டும். ஒரு பாபா கூறுவதை மட்டும்தான் கேட்க வேண்டும். ஃபாஸ்டா போகணும் படிப்புல. அவ்வியக்த முரளியே படிக்கிறது இல்லைன்னா அவ்வியக்த முரளி எப்படி படிப்பாங்க? அவ்வியக்த முரளி ஏகப்பட்டது இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சாதான் நம்ம சம்பூர்ணமாகவே முடியும். அதுவும் ஒரு அவ்வியக்த முரளி ஒரு தடவை படிச்சா ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு தடவை எடுத்து படிச்சா வேற மாதிரி இருக்கு. அப்ப பாபா ஒரு தடவையும் ஒரு படிப்பினை கொடுக்குறாரு. அதனால படிப்பில் வேகமாக போகணும்ன்றாரு. ஒரு பாபா கூறுவதை மட்டும்தான் கேட்கணும். அவரிடம் கேட்டவைகளை பிறருக்கும் சொல்லணும்னு சொல்றாரு. வரதானம். எல்லையில்லாத பார்வை, உள்ளுணர்வு மற்றும் மனோநிலை மூலமாக அனைவருக்கும் அன்பானவராக டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகுக. இப்ப எல்லையில்லாத பார்வை, அதாவது நம்ம முன்னாடி எல்லாம் குறுகிய அதாவது நம்ம வீடு நம்ம குடும்பம் அப்படி இருந்தோம். இப்ப உலகமே என் குடும்பம், கடவுள் தான் எல்லாருக்கும் அப்பா, அவருடைய குழந்தை நானு, எல்லாருமே என்னோட சகோதரர்கள் அப்படின்ற பார்வை, எல்லையில்லாத பார்வை. உள்ளுணர்வும் மாறிடணும். எல்லாருமே என் குடும்பம் தான், உலகமே என் குடும்பம். மற்றும் மனோநிலையும் அந்த மாதிரி மாறது மூலமா எல்லாருக்கும் அன்பானவராக மாறக்கூடிய டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஃபரிஸ்தா அனைவருக்கும் மிகவும் பிரியமானவர். ஏனென்றால் ஃபரிஸ்தா என்பவர் ஓரிருவருக்கும் மட்டுமல்லாது அனைவருக்குமே சொந்தமானவர். எல்லையில்லாத பார்வை, உள்ளுணர்வை, மனோநிலை உள்ளவர். அனைத்து ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவின் செய்தி தரும் வாகனம் ஆவார். யார் எல்லாருமே என்னுடையவங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ, உள்ளுணர்வு இருக்குதோ, அவங்க எல்லாருக்குமே ஞானத்தை சொல்லுவாங்க. இவங்களுக்கு தான் சொல்லுவேன், எங்க வீட்டுல தான் சொல்லுவேன், இவங்க மட்டும் பலனடைஞ்சா போதும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. பாக்குறவங்களுக்கு எல்லாம் செய்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லா ஆத்மாக்களுக்கும் பரமாத்மாவோட செய்தியை தரும் வாகனம் ஆவார் சொல்றாரு. யாருன்னா ஃபரிஸ்தா. ஃபரிஸ்தான்றவங்க எல்லாருக்குமே பிடிச்சவங்கன்னு சொல்றாரு. ஃபரிஸ்தா என்றாலே டபுள் லைட்டா இருப்பாங்க. அவங்க அப்படியே அதாவது நம்ம இந்த உடம்பு இல்ல, இந்த உடம்பு மாதிரியே இருக்கிற ஒரு சூட்சும உடல். அதுதான் நான் ஃபரிஸ்தா. எனக்கு இந்த உடலுக்கான அந்த இதெல்லாம் ஃபீலிங்லாம் இல்லை, நான் ரொம்ப லேசா இருக்கேன். அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் இரட்டை ஒளி உடையவங்களா இருப்பாங்க. அவங்க ஆத்மா சுரூபத்திலையும் ஃபரிஸ்தா சுரூபத்திலையும் இருப்பாங்க. அனைவரது உறவையும் ஒரு தந்தையனும் நினைப்பவர் தான் ஃபரிஸ்தா. எல்லாரையுமே பாபா கூட இணைப்பாங்க. தேகம் மற்றும் தேக உறவுல விலகி இருப்பவர்கள் தான் ஃபரிஸ்தா. இந்த தேகம் நானு, இந்த தேகத்தை கூட இருக்கிறவங்க எல்லாம் என்னுடையவங்க அப்படின்னு நினைக்காதவங்க தான் ஃபரிஸ்தா. அதாவது இறந்துட்டோம்னு நினைச்சுக்கலாம். இப்ப நம்ம இறந்துட்டோம்னா வீட்டுக்குள்ள விடுவாங்களா? விடவே மாட்டாங்க. அப்ப அந்த ஆவியா தானே அலைவோம். அந்த மாதிரி இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் போதே அந்த மாதிரி நான் ஃபரிஸ்தா, எனக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, எல்லாத்துல இருந்து விலகி இருக்கணும், யாருடைய உணர்வுகளுக்கும் கட்டுப்படாம ஃப்ரீயா இருக்கணும், டபுள் லைட்டா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபரிஸ்தா. தன்னையும் பிறரையும் தனது நடத்தை மற்றும் முகத்தின் மூலமாக பாப் சமானாக மாற்றுபவர். நம்மளையும் மாத்தணும், பிறரையும் நடத்தையும் முகத்தையும் தந்தைக்கு சமமாக மாற்றுபவங்க, எல்லாருக்குமே நன்மை செய்யறவங்க. அவ்வாறான ஃபரிஸ்தாவே அனைவருக்கும் பிரியமானவர். ஐயோப்பா, எவ்வளவு பாபா சொல்றாரு. ஃபரிஸ்தான்றவங்க தானும் மாறி மற்றவங்களையும் மாத்தி பாப் சமான ஆக்கக்கூடியவங்க தான். அவங்கதான் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய கல்யாணக்காரி. அவங்கதான் ஃபரிஸ்தா, எல்லாருக்கும் பிடிச்சவங்கன்னு பாபா சொல்றாரு. அந்த மாதிரி டபுள் லைட் ஃபரிஸ்தாவா மாறுங்கன்ற வரதானம் நமக்கு கொடுக்குறாரு. ஸ்லோகன். எப்போது உங்களுடைய முகத்தின் மூலம் தந்தையின் செயல் தென்படுகிறதோ அப்போது முடிவு நிகழும்.
பாபா சொல்றார், இப்ப நம்ம முகத்துல ராவணன் தான் தெரியுது, மாயாவுடைய ரூபம் தெரியுது இல்லையா. எனக்கு அடிக்கடி கோபம் வந்துருது, அடிக்கடி சிரிப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. உங்க முகம் எப்பவுமே புன்சிரிப்போட அப்படியே இந்த கம்பீரமா பாபா மாதிரி சர்வ சக்திவான் மாஸ்டர் சர்வ சக்திவானா அந்த தோற்றம் தெரியும் போது முகத்துல பாபா எப்ப வெளிப்படுறாரோ, பாபா மாதிரியே எப்ப உங்களை பார்த்தா தெரியுதோ அப்போதான் அந்த உலகத்தினுடைய முடிவு நிகழும், விநாசம்ன்றது நிகழும், சத்தியுகம் வரும். அதாவது கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் எப்ப வரும்னா, நம்மளுடைய முகத்துல நம் பாபா வெளிப்படணும். பாபாவுடைய செயல் எப்ப தென்படுதோ அப்பதான் முடிவு நிகழும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி. நம்ம நன்றி பெரியவா.